राम 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 जानकी कांत स्मरणं राम राम नमः पार्वती पतये गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा बोला पुंडली कवरद हरि विठ्ठल जगद्गुरु शंकराचार्य स्वामी की सद्गुरु ज्ञानानंद गिरि भगवान की समस्त साधु मंडल की भारत माता की पतित पावन दिव्य मधुर मधुर भगवन नाम की जय। हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम हरे राम हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम हरे राम हरे हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण कृष्ण हरे 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 गोपिका जीवन स्मरणं हरि बोला देता हरि बोला देता हसता खेलता हरि बोला हरि 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 बोला गाता हरि बोला गाता उठता भैसता हरि बोला हरि 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 बोला एकांती हरि बोला लोकांती देह त्याग अंति हरि बोला हरि 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 बोला जनी हरि बोला विजनी एका जनार्दनी हरि बोला हरि 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 बोला पुंडली कवरद हरि எப்போ பிடிக்கிறாப்புல இல்லையோ
ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरु परम्पराम् मन्दस्मितमुकाम्बोजं महनीय गुणार्णवं मधुराभाषिणं शान्तं सर्वभूतदयापरं भक्तवात्सल्यजलधिं परमानन्दविग्रहं ज्ञानानन्दं प्रपन्नोऽस्मि निर्मलज्ञान सिद्धये। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्त्येष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृतां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्नास्तेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखात् अमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिकाः भुवि भावुकाः श्रीमद्भागवताख्योऽयं प्रत्यक्षः कृष्ण एव हि स्वीकृतोऽसि मया नाथ मुक्त्यर्थं भवसागरे प्रह्लादनारद पराशर पुण्डरीकव्यासाम्बरीष शुकशौनकभीष्मदाभ्यां रुक्माङ्गदार्जुनवशिष्टभीषणादीन् पुण्यानिमान् परमभागवतान् स्मरामि। सद्गुरुनाथ महाराज की जय। பொதுவா நமக்கெல்லாம் ஒரு கேள்வி இருக்கு, என்னன்னா நம்மளாம் நல்லதே பண்றோமே ஆனா கஷ்டப்படுறோமே நினைக்கிறோம். எல்லாத்துக்கும் இருக்கிற கேள்விதான். அப்புறம் அடுத்த கேள்வி என்ன வருது, அவ்வளவு அயோக்கியத்தனம் மட்டும் அவன் நல்லா இருக்கானே. இந்த ரெண்டு கேள்வி வருது. இதுதான் சுகாச்சாரியால் பதில் சொன்னாங்கிறத நான் நேத்தி சத்சங்கத்துல சொன்னேன். அவளோட வினைப்படி நடக்கிறது. அது நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. அந்த கால்குலேஷன் நம்ம புத்திக்கு அப்பாற்பட்டது. ஆனா பகவானோட கணக்கு தப்பாது. யோகி ராமசுவரகுமார் சொல்வார், ஃபாதர் எது பண்ணினாலும் கரெக்டும்பார். அது கண்டுபிடிக்க முடியாது. அதனால அந்தந்த ஜீவன் பண்ணின பாவ புண்ணியங்களுக்கு ஏத்தாப்புல அது ஒரு கியூ, அந்த முறையால அது பலன்கள் வந்துட்டே இருக்கும். நம்ம அதை பத்தி லட்சியம் பண்ணாமல் நம்ம பண்ண வேண்டிய தர்ம காரியங்களை பண்ணிட்டே போயிட்டே இருக்கணும். பாவம் பண்ணக்கூடாது, புண்ணியம் பண்ணிட்டு பகவத் அர்ப்பணம் பண்ணிடணும். அப்ப ரெண்டும் நமக்கு பந்தப்படுத்தாமல் இருந்து நமக்கு என்ன உண்டோ சுவாமி அனுகிரகம் பண்ணி இந்த சுழற்சியிலிருந்து விடுபடுத்தி நம்மளை காப்பாத்தி சரணத்துக்கு கூட்டின்னு போவார். இதைத்தான் மார்க்கமா சொல்லிட்டே வரா. அதனால நம்மளோட மேல் பார்வைக்கு பார்த்துட்டு ஒருத்தர் சௌக்கியமா இருக்கான்னு நினைக்கிறோம். பெரிய பங்களால இருக்கலாம், கோடிக்கணக்கில் பணம் இருக்கலாம், நிறைய வேலை ஆட்கள் இருக்கலாம், கார்லாம் இருக்கலாம். உள்ளுக்குள்ள அவன் என்ன வேதனைப்படுறான்னு நமக்கு தெரியாது, வெளியில் காட்டிக்க முடியாமல் இருக்கும். காசு பணம் இல்லாமல் என்ன இருக்கோ இருக்கிறத வச்சுன்னு வாழ்ந்துட்டு சத்சங்கத்தை இருந்து சந்தோஷமா இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் இருக்கு. அது வெளியில தெரியக்கூட தெரியாது. அப்படி அஜாமேள உபாக்கியானம் அவர் சொன்னதை பார்த்தோம். சித்திரகேது அவனோட வாழ்க்கையில தபஸ்னால உயர்ந்தும் சிவநிந்தனை பண்ணினதுனால அசுர ஜென்மா எடுத்து அந்த ஜென்மாவும் கிளியர் ஆகிதான் திருப்பியும் பகவான் சரணத்தை அடைஞ்சாங்கிறதையும் பார்த்தோம். அப்போ பரீட்சித்து கேட்கிற, பகவானுக்கு பக்ஷபாதம் கிடையாதே, ஏன் சமமா இல்லையா அவர்னு கேட்கிறார். இப்ப நாரதர் சொல்றார், இல்லே, பகவான் யார் எப்படி நினைக்கிறாளோ அதுக்கு ஏத்தாப்புல அவளுக்கு அனுகிரகம் பண்றார். எவ்வளவு தீவிரமா. சுகபிரமன் சொல்றார், நல்ல கேள்வி கேட்டப்பா, சந்தோஷம் அப்படின்னா. என்ன, நான் பிளான் பண்ணிட்டு கதை சொல்றது இல்லை, நீ கேட்கிற கேள்வியிலேருந்து தான் பதில் வருது. நீ இப்ப கேட்டதுனால ஒரு பரம பாகவதனை ஸ்மரிக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடுத்து விட்ட. சாது பிருஷ்டம் மகாராஜ ஹரே சரிதம் அத்புதம். பகவானோட சரித்தம்ங்கிறது என்னது? நம்மள மாதிரி இங்க பிறந்தார், அப்படி இங்க வளர்ந்தார், இங்க வாழ்ந்தாருங்கிறது இல்லை சரித்திரம். பகவானோட சரித்திரம்ங்கிறது பக்தாளோட சரித்திரம். பக்தாளுக்கு அவர் பண்ண அனுகிரகம், அவரோட லீலைகள் தான் பகவானோட சரித்திரம். பக்த விஜயம் பாண்டவனோட சரித்திரம்னா பாண்டவனுடைய குலம் கோத்திரத்தை பத்தி விஷயம் இல்லை.
பக்தாளுக்கு அவர் பண்ண கிருபை. பாகவதம் கிருஷ்ண பக்தாளோட சரித்திரம், ராமாயணம் ராம பக்தாளோட சரித்திரம். அவ எப்படி பக்தி பண்ணினான்னு தெரிஞ்சாதான் நமக்கு பக்தி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எத் பாகவத மகாத்மியம் பகவத் பக்தி வர்தனம். இதை கேட்கறதுனாலயே அவசியமாக பக்தியில எந்த லெவல்ல இருக்கோமோ அதுல இருந்து ஒரு கிரேடு கூட போயிடுவோம் அப்படின்னு சுகபிரமன் சொல்ற. கீயத்தே பரமம் புண்ணியம் ரிஷிபிஹி நரதாதிபிஹி. குருவாலேயே புகழப்பட்ட ஒரு சிஷ்யன், ரிஷிகள்லாம் புகழக்கூடிய சரித்திரம், நாரதரே புகழக்கூடிய சரித்திரம். நத்வா கிருஷ்ணாய முனையே கதயிஷ்யே ஹரே கதாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சரித்திரத்தை உங்க தாத்தா தர்மபுத்திரர் கேட்டு நாரதர் சொன்னார் ராஜசூய யாகத்திலேன்னு ஆரம்பிக்கிறார். ராஜசூய யாகத்துல கிருஷ்ணனுக்கு அக்கறை பூஜை பண்ணினாங்கிற கோபத்துல சிசுபாலன் கண்ணா பின்னான்னு வைக்கிறான். இவனு தகுதியே கிடையாது, இவனை கொண்டு போய் உட்காந்து வைக்கிறேன்னு கண்ணா பின்னான்னு திட்டுறான். அப்போ இதுல என்ன கவனிக்கணும், அர்ஜுனன் தர்மர் இந்த பஞ்சபாண்டவாளும் அத்த பிள்ளைகள் தான், இவனும் அத்த பிள்ளை தான். இந்த அத்தை பக்தையா இருந்துட்டா, அந்த அத்தை சொத்தையா இருந்துட்டா. பிள்ளைகளை வளர்க்கறதுன்னு ஒண்ணு இருக்கே, சாப்பாடு ஊட்டி வளர்க்குறோம், சத்சங்கத்தை ஊட்டி வளர்க்குறோமாங்கிற கேள்வியை நம்மளே கேட்டுக்கணும் இல்லையா? அது ஒண்ணுதான் குழந்தைகளை காப்பாத்துமே தவிர மற்றபடி அவளுக்கு நம்ம கொடுத்த சௌரியங்களோ அவளுடைய படிப்போ எதுவும் காப்பாற்ற போறது இல்லை. சத்சங்கத்தை ரொம்ப சின்ன வயசுலயே குழந்தைகளுக்கு கொடுத்துடணும். எவ்வளவு சின்ன வயசுலன்னா பிரகலாதன் பதில் சொல்வார், கர்ப்பத்திலேம்பர். எவ்வளவு சின்ன வயசுல கர்ப்பத்திலேயே கொடுத்துடணும் இஃப் பாசிபிள். தபோவனத்துல ஒரு ஸ்திரீ அப்ப கர்ப்பமா இருந்தா சுவாமிகிட்ட நமஸ்காரம் பண்றதுக்கு கூட்டின்னு வந்தா. சுவாமி தாத்தா சொன்னார், நீங்க மும்பையில இருக்கேள், அங்க இருக்கிற சௌரியம் எல்லாம் இங்க இருக்காது, ஆனா இங்க விட முடியுமா, தபோவனத்திலேயே விட்டுட முடியுமா, இங்க நிறைய பக்தாள்லாம் இருக்கா, அவள்லாம் பார்த்துப்பா அப்படின்னா. சரின்னு விட்டுட்டா. அவளுக்கு கார்த்தாலேருந்து சாயந்தரம் மட்டுக்கும் ஆகாரம் சயனம் தவிர பாக்கி நேரம் எல்லாம் சத்சங்கம் கிடைக்கிறாப்புல சுவாமி என்ஷூர் பண்ணார். கூப்பிட்டு உட்காந்து வச்சு கதை சொல்லுவார். இது உள்ள இருக்கிறவளுக்கு. அப்புறம் சொன்ன, கர்ப்பமா இருக்கிற பெண் குழந்தைகள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும், நம்ம சாப்பாடுற சாப்பாடு பத்தியமா இருக்கணும், உள்ள போய் அந்த குழந்தைய பாதிக்கும்னு இருக்காப்புல நம்ம கிரகிச்சுக்கிற எண்ணங்களும் குழந்தைய பாதிக்கும். அதனால இந்த உலகத்துக்கு ஒரு மகானை கொடுக்கணும்னு யாராவது ஆசைப்பட்டால் அவ குறைஞ்சபட்சம் அந்த கர்ப்ப காலத்திலேயாவது லௌகீகத்திலிருந்து மனசை விலக்கி இருக்கும். சத்சங்கமாவே இருந்துட்டா அந்த குழந்தை சத்தாகத்தான் பிறக்கும் அப்படின்னு சுவாமி சொன்னதை கேட்ட உத்தரவிட்ட சொன்னான். நான் மனசுல வச்சுட்டேன். என் ஒய்ஃப் பிரெக்னண்டா இருந்த போது நான் அதை சொன்னேன். அவ அதை ஃபாலோ பண்ணா. ஞானேஸ்வர் பிறந்தான். இந்த ஃபார்முலா கரெக்டுக்கு அப்படித்தான் வேலை செய்யும். அந்த நேரத்துல போய் இந்த கண்ட சீரியலை பார்த்துட்டு, சினிமாவை பார்த்துட்டு, ஹரார் ஃபிலிமை பார்த்துட்டு, அப்பதான் எல்லா வீட்லயும் பிரச்சனை வரும், அப்பதான் சண்டை வரும். அதெல்லாம் அங்க போய் பாதிக்கும் இல்லையா? அப்படி கர்ப்பத்திலேயே அந்த சத்சங்கத்தை கொடுத்துடணும். அப்படி கொடுக்காதனால சிசுபாலன் தந்தபக்தனும் பகவானுக்கு வரவாக இருந்தும் பகவானை தரிசனம் பண்ற பாக்கியம் கிடைச்சும் அவர் சமகாலத்தை இருந்தும் அவர் துவேஷம் பண்ற அளவுக்கு ஆயிட்டான். அப்போ அவனுடைய அந்த கணக்கு 100 வசவு கணக்கு இருக்கு இல்லையா, அவன் அம்மா கேட்டு வாங்கிட்டு இருக்கா. உங்க ஐயாலதான் அவனுக்கு சாவுன்னு ஆயிடுதே கிருஷ்ணா, கடைசியில நீ பொறுத்துக்கோ, இவ்வளவு வரலன்னா அது வரலும் பொறுத்துட்டு. அது எப்படி தெரியுமா கதை சொல்லுவா, 100 வசவு நம்ம கணக்கு இல்லையா, அதுல ஒரே திட்டு 2 தினம் டிஸ்கவுண்ட் கொடுத்துருவாராம். போறான் 100க்கு மேலதான் அட்டோத்திரம் எல்லாம் தாண்டி எடுத்தோம். அதுக்கப்புறம் சுதர்சன் கிளம்பி அவன் கழுத்தை அறுத்து அவன்கிட்ட அந்த ஜோதி கிளம்பி போய் பகவானுக்குள்ள ஐக்கியமானதை தர்மபுத்திரர் பார்த்த. இது என்னதுன்னு கேட்கிற.
அப்போ ஜெயா விஜயாள் எப்படி வந்தா எல்லாம் சொல்ற அந்த சரித்திரத்தை நாரதர் சொல்லி பகவானுக்கு நல்லவா கெட்டவா கிடையாது, எப்படி நினைக்கிறாங்கிறது தான் கணக்கு. தீவிரமான சிந்தனை வேணும். அந்த இடத்துல ஒரு திருஷ்டாந்தம் சொல்லப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு குளவி இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும், ஆகாரத்துக்கு புழுக்களை சாப்பிடறதுக்கு எடுத்துன்னு வரும். எடுத்துன்னு வரது அந்த புழு வந்து நெளிஞ்சு நெளிஞ்சு வராது, இதுக்கு பிடிபடாது. அப்ப என்ன பண்ணுமா, முதல்ல ஒரு கொட்டிடுமா. கொட்டின உடனே அது மயங்கிடும், அதை தூக்கின்னு வந்து வச்சுக்கும். இது எப்படி வச்சுக்குமா, இந்த கொட்டின உடனே மயங்கியோ செத்து போன புழுக்கள்லாம் ஆகாரம். கொட்டினதுக்கு அப்புறமா சாகாம நிமிர்ந்து பார்க்கிற புழு வந்து வாரிசான். அதுக்கு இது ஆகாரமா வச்சிடுமா. மண்ணிலேயே கூடு மாதிரி கட்டி, குளவி கூடு கட்டுறது பார்த்துருப்போம் நம்ம, அப்படி வச்சிருமா. இந்த கொட்டப்பட்டு சாகாம இருக்கிற புழு இருக்கு, அது தன்னை கொட்டின குளவியுடைய ரீங்கார சப்தத்தையே நினைச்சு 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 அது குளவியாவே மாறிடும். இது உபனிஷத்துல இருக்கிற உதாரணம். ரமண பகவான் மரபேல இருக்கும்போது இதை நான் பார்த்திருக்கேன்னு சொல்லியிருக்கேன். துக்காராம் மகாராஜ் இது அபங்கமா பாடுறேன். கோவிந்த கோவிந்த மன लागलिया चंद, लागलिया चंद, मन लागलिया चंद. गोविंद ते काया वेदना ही देवतया, वेदना ही देवतया, वेदना ही देवतया, वेदना ही देवतया. गोविंद गोविंद मन लागलिया चंद. आनंद ले मन प्रेम पाजरती लोचन, पाजरती लोचन प्रेम पाजरती लोचन. वेदना ही देवातया, गोविंद गोविंद मन लागलिया चंद. तुकामणे आळी जेविनुरेची वेगळी, जेविनुरेची वेगळी. तुकामणे आळी वेदना ही देवातया, गोविंद गोविंद मन लागलिया चंद. गोविंद जय जय गोपाल जय जय, गोविंद जय जय गोपाल जय जय, गोविंद जय जय गोपाल जय जय, गोविंद जय जय गोपाल जय जय. राधा रमण हरि गोविंद जय जय, 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 राधा रमण हरि गोविंद जय जय. राधा रमण हरि गोविंद. துக்காமணி ஆளி ஜெவினுரே சீவேகளி. இந்த புழுவானது அந்த குளவியை நினைச்சு நினைச்சு அதுவாக மாறினது மாதிரி, பாண்டுரங்கா எப்பவும் நாமத்தையே சொல்லி சொல்லி நான் இல்லாமல் போய் நீ ஆகணும் பாருங்க. வேதனாகி தேவதையா, கோவிந்த கோவிந்த மன லகலியா சந்தே. நம்ம மனசு எவ்வளவு தீவிரமா நினைக்கிறதோ அந்த அளவுக்கு பிசிக்கலாவும் மென்டலாவும் டிரான்ஸ்பர்மேஷன் ஆயிடும்னு சொல்றான். அப்ப பகவான் வந்து ரெண்டு விதமான கிருபையை பண்றாருன்னு சொல்றார் நாரதர். என்ன, பக்தாளுக்கு பக்தி பூர்வமா புத்தி பூர்வமா நினைச்சு பகவானோட கிருபையை அடைஞ்சு விடுறான், அது அனுகிரகம். துஷ்டாலாம் வெய்யறதுக்காக எதிர்க்கிறதுக்காக பகவானையே தீவிரமா நினைக்கிறார், அது நிகிரகா அனுகிரகம். தமிழ்ல அறக்கருணை மரக்கருணைன்னு சொல்லுவாரு. அப்படி அவளுக்கும் கிடைக்கிறதுப்பா. அப்படி பல பேர் பகவான் அடைஞ்சிருக்கா, எல்லாருக்கும் ஒரே மாதிரியான ஆட்டிடியூட் இல்லைங்கிறார். கோப்யா காமாத் பயாத் கம்சோ தேஷாத் சைத்யாதயோ நிருபாக. கோபிகள்லாம் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் கண்ணனை. ஒரு ஆசை ஆசை ஆசை, குழந்தையிலேருந்து அவனை பார்த்து 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 பழகி அவன் இல்லாமல் இருக்க முடியாதுங்கிற நிலைமையில 24 மணி நேரம் அவனோட தியானத்திலேயே அவ இருந்ததுனால அவனுக்கு எத்தனையோ நாமா இருக்கு. ஆனா கோபிகா ஜீவன ஸ்மரணம்னு ஒரு நாமம்.
அவளுக்கு உயிர் பிராணன். ஷாமத்தனு ஷாமமனு ஷாமகி ஹமாரோதனு இருந்துட்டாங்க. தனு மனு தன் எல்லாம் கிருஷ்ணன் தான். கிருஷ்ணனையும் அதே ரெசிப்ரிகேட் பண்ண அவள்கிட்ட. அவ அப்படி ஆசைப்பட்டு அடைஞ்சா. பயாத்து கம்சம், கம்சனும் அடைஞ்சுட்டான். கருத்தை பிழைப்பித்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பென்ற நின்ற நெடுமாலேங்கிற ஆண்டாள். வயத்துல நின்று அப்படி ஒரு உதைச்சு அவனுக்கு மோட்சம் கொடுக்கும் போது பூரணமா தரிசனம் கொடுத்து மோட்சம் கொடுத்தார் பகவான். ஏன்னா பயத்தினால ராப்பகல அவரையே நினைச்சான். இப்ப சிசுபாலன் கண்ணு முன்னாடி போனானே, அவன் துவேஷத்தினாலேயே நினைச்சாங்க. சம்பந்தாத் விஷயா ஸ்னேகாத் யூயம் பக்தியா வயம் விபோங்கிற விஷ்ணு வம்சத்தை சேர்ந்தவாள்லாம் அங்க கிருஷ்ணனுக்கு உறவு அப்படின்னு நினைச்சுண்டா. அதனாலேயே அவரை நினைச்சு 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 அவளுக்கும் சத்கதி கிடைச்சது. நீங்க உறவும் நட்புமா இருக்க, உங்களுக்கும் உண்டு. நாங்களாம் பாகவத பக்தியோடு நினைக்கிறோம், எங்களுக்கும் உண்டு. எப்படி நினைக்கிறோம், எந்த ரிலேஷன்ஷிப்புங்கிறது பாயிண்ட் கிடையாது, எவ்வளவு தீவிரமா நினைக்கிறோங்கிறது. மேம்போக்கா பக்தி பண்ணினாலும் அதுக்கு பக்திங்கிற பேர் இல்லை, அதுக்கு பெருசா பலனும் இல்லை, லௌகீக லாபங்கள் தான் கிடைக்கும். அது தீவிரமா இருக்கணும், அது எண்ணம்ங்கிறது இன்டென்சிஃபைடா இருக்கணும். அது எப்படி ஆகும்னு ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு ஒரே பதில் சத் சங்கம் சத் சங்கம் சத் சங்கம், வேற ஆன்சரே கிடையாது. அன்பர் திருக்கூட்டம் என் நேரமும் அச்சுத்தன் நாமரசம், இந்த இன்ப நினைவிருந்தால் மனமே என்றும் குறைவில்லையே. ஹரிகுணமால பாட்டு. அன்பர் திருக்கூட்டம் எந்நேரமும் அச்சுத நாமரசம். அத்துல இருக்கிற 4 பேரும் சத்சங்கம் பண்ணணும். சொந்தக்காரர்களோட பேசினாலும் பகவானை பத்தி பேசணும், பகவானோட பாட்டு பாடணும். நம்மளை பார்த்த விட அவன் வேற வழி இல்லாமையாவது ராதே ராதேன்னு சொல்லித்தான் அவனு, வேற வழி கிடையாது. ஆமா, அப்படி இருந்துட்டுனா நம்ம சித்தம் கொலையறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இல்லாத இருக்கிறவாளுக்கு பகவான் அவளுக்கும் அனுக்கிரகம் பண்றார். பாபம் பண்ற சரீரத்திலேருந்து அவளை விடுவிக்கிறார், அதுவும் கிருபதானே. அசுர சரீரத்திலேருந்து விடுவிச்சுட்டா, இதுவரையில பண்ணிட்டான் பாபம், இனிமேல் பாபம் பண்ண முடியாது இல்லையோ அப்படின்னு, அதுவும் கருணை தான்ப்பா, அவருக்கு பேதம் இல்லை. இந்த ஜெய விஜயாள் இப்படி பிறவி எடுத்தான்னு சொன்னேன் இல்லையா, அப்படி ஹிரண்யாக்ஷன் வந்த பொழுது வராக பெருமாள் வந்து அவனை வதம் பண்ணினார். ஹிரண்ய கசிபு பகவான துவேஷிச்சான்ங்கிறது பிரசித்தம். கேசவ பிரியனும் சர்வபூதாத்மனும் பிரசாந்தனும் பரம பாகவதனுமான தான் பெத்த பிள்ளையே துவேஷிச்சான். அவனையே கொல்றதுக்கு முயற்சி பண்ணினான். அவன் பண்ணின அத்தனை அபச்சாரங்களை பொறுத்துண்ட பகவான் பாகவத அபச்சாரத்தை பொறுத்துக்க. எத்தனையோ அக்கிரமங்கள்லாம் நடக்கிறது நம்ம பார்க்கிறோம். பகவான் பார்த்துட்டு வருணா இருக்காரு, அவன் பார்த்துட்டுலாம் வருணம் இல்லை, எந்த நேரத்தை எப்படி பண்ணணும்னு அவருக்கு என்ன தெரியும். நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நிறைய பாராயணங்களோ பிரவச்சனங்களோ சத்சங்கங்களோ பஜனைகளோ பண்ண பண்ண பகவானுடைய அந்த தர்ம சக்திக்கு நம்ம எல்லாம் கைங்கரியம் பண்றோம், ஜலம் விடுறோம். இதுதான் நம்ம பண்ணணும். பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணி கொடுக்க 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 நம்மளோட பிரார்த்தனையை பகவான் கேட்டு கெட்ட சக்தியை நீக்குவார் அப்படிங்கிறத புராணங்கள்ல நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஹிரண்யாக்ஷன் பகவானால கொல்லப்பட்டுட்டான்னு பயங்கரமான கோபம் வந்துடுத்து ஹிரண்யகசிபுக்கு. கசிப்பு கோத்திரத்தை சேர்ந்தவன் ஹிரண்யகசிபு பேரு என்ன, கசிபரோட பிள்ளை, விவாதியை சொல்லக்கூடிய ஆட்கள் தான். அவர் வந்து அம்மாவுக்கும் சகோதரன் மனைவிக்கும் ஆறுதல் சொன்னா, அந்த இடம் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் பாகவதத்துல. இந்த சாத்தான் வேதம் ஓதுறதும்பாடு அதான் அது. உறவெல்லாம் என்னம்மா, அடிச்சுன்னு போற ஆத்துல 4 கட்டைகள் ஒண்ணு சேரும், அப்புறம் அடுத்த அலையில பிரிஞ்சு போகும். அது மாதிரி எல்லாம் இருந்தோம் சேர்ந்தோம், இருந்தா போயிட்டா இருக்கும், அழப்படாது அப்படிங்கிறான். வேதாந்தம் பேசுறவனா இவன், அனுபவம் இல்லாத வேதாந்த். அப்புறம் என்ன பண்ணா, எங்கெல்லாம் வேத பாராயணம் நடக்கிறதோ எல்லாத்தையும் தடு, மீறினா கொல்லு, கோஹத்தி பண்ணு, வர்ணாசிரம தர்மங்களை கொலைக்கணும், இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணினான். ஏன்னா நேரடியா விஷ்ணுவை பார்க்க முடியல,
விஷ்ணுவை வதம் பண்ணணுங்கிற எண்ணமா அவனுக்கு. அப்ப இதெல்லாம் தடுத்துட்டா அவருக்கு பலம் போறது நின்று போயிடும்னு அவன் நெகட்டிவா பண்றதே தான் நம்ம பாசிட்டிவா எடுத்துக்கணும். நாம என்ன பண்ணணும்? நம்மளோட குல தர்மத்தை பண்ணணும், பகவன் நாம சொல்லணும், கோ சம்ரக்ஷண கோ சேவை பண்ணணும், வேத கைங்கரியம் பண்ணணும். பண்ணினா பகவானோட சக்திக்கு நாம வலு சேர்க்கிறோம்னு ஆயிடும் இல்லையா? அதுக்கப்புறம் உக்கிரமா தபஸ் பண்ணி அழியாத வரம் பெற்றுக்கொண்டு பகவான தீர்த்து கட்டிக்கணுங்கிற வெறி அவனுக்கு. தபஸ் பண்ணினானாம். அப்பேற்பட்ட தபஸ் அசுரால்டேந்து நாம கத்துக்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா இதுதான். 10 நிமிஷத்துக்கு மேல நம்மளால உட்கார முடியல. சாரதா தேவிட்ட ஒருத்தர் போய் சொன்னா, நாம ஜபம் பண்ணா மனசு அடங்குங்கிறே, எனக்கு அடங்கலையே, நான் எவ்வளவு ஜபிக்கிறேன். பதிலே இல்லை. உட்காந்துட்டா 10,000 ஜபிச்சுட்டு தான் எழுந்திருப்பேன்னு நினைச்சுக்கோ, அடங்கலைன்னு என்ன வந்து கேளுங்கிறான். 10,000-ஆ? 10 ஓட மாட்டேங்கிறது நமக்கு. இங்க நம்ம சரீரத்துக்கு வேணுங்கிறது, வீட்டுக்கு வேணுங்கிறது, எல்லாருக்கும் வேணுங்கிறது பண்றதா நாம நினைக்கிறோம். நமக்கு வேணுங்கிறது நம்ம பண்ணிக்கவே இல்லை. நம்மளோட ஜீவனுக்கு எது க்ஷேமமோ அதை நம்ம பண்ணிக்கவே இல்லை. அதனால என்ன சொல்றா, எப்பவும் மாலையை வச்சுட்டு ஜபிச்சுட்டு இருக்கிறது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லைங்கிறதுனால முதல்ல ஒரு இடத்துல உட்காந்து கொஞ்ச நேரம் ஜபிச்சுக்கோ. தாயிஞ்ச பைசோனி கராயே கச்சித்த அப்படி பண்ணு. அதுக்கப்புறம் போர்த்த வரத்தெல்லாம் விட்டத்தான் பைசத்தான் ஹரி போலா. ஏக்நாத் மகாராஜ் ஹரி போலா தேதான், ஹரி போலா தேதான். கடைக்கு போய் சாமான் வாங்கிறதுக்கு லிஸ்ட் கொடுத்துட்டு வெயிட் பண்ற இல்ல, அந்த டைம் உனக்கு இருக்கு பாரு கையில. நீ செருப்பு போட்டுட்டு இருக்க, ஷூ போட்டுட்டு இருக்க, பேண்ட் போட்டுருக்க, அதெல்லாம் நினைக்காத. கையில மாலை இருக்கேன்னு நினைக்காத. ஞான தேவ மௌன ஜபமாலை அந்தரி உள்ள இருக்கிற மாலையில ஜபிச்சுக்கோ. அதுக்கு போய் உட்காந்து மாலையை உருட்டும் போது உருட்டிக்கோ. மற்ற நேரத்துல ஜபிச்சுட்டே இரு. ஹரி போலா கேத்தா, ஹரி போலா தேதா. ஹசத்தான், கேளத்தான், பேசும்போது சிரிக்கும் போது எந்த சந்தர்ப்பத்தையும் ஹரி 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 ஹரின்னு வந்துட்டே இருக்கு. ஹரி போலா காத்தா, பாடும்போது ஹரி போலா காத்தா. பேசுற சாப்பிடும்போது தான் எல்லாம் சண்டை வரும். கான்ட்ரவர்ஷியல் டாபிக் ஏதாவது எடுத்து டமா டிமின்னு கத்தின்னு சாப்பாட்டை பாதிய தூக்கி எரிஞ்சு எல்லா கூத்தும் நடக்கும். இல்லை சில பேர் மொபைலை பார்த்துட்டே வர சாப்பிடுவா. நாம உள்ள ஓடட்டும்ங்கிற உள்ளுக்குள்ள நாமாவை சொல்லிட்டே ஆகாரம் பண்ணுங்க. எந்த காரியம் ஹரிபோலா, ஜனி ஹரிபோலா, விஜனி ஹரிபோலா, காண்டதா ஹரிபோலா, பாண்டதா. குழந்தை பிறந்துதான் நாமா சொல்லு. யாரா காலம் ஆயிட்டாளா நாமத்தை சொல்லு. பாகவத சம்பிரதாயத்துல உண்டு. காலம் ஆயிட்டானா அந்த சரீரத்தை வச்சுட்டு நாமா சொல்லுவான். ஒருவேளை இருக்கும்போது அந்த ஜீவன் பஜனைக்கு போச்சோ போலியோ, கர்மம் முடிகிற மட்டுக்கும் அது ரவுண்ட் அடிச்சுன்னு தான் இருக்கும். 13 நாளைக்கு 12 நாளைக்கு இந்த நாம அண்ணன் கேட்கட்டும், காதுல விழட்டும்னு சொல்லுவான். சில பேர் வந்து எங்க ஆத்துல யாரோ காலமாயிட்டா 1 வருஷத்துக்கு நான் பஜனைக்கு வர மாட்டேன்பா. 1 வருஷத்துக்கு காப்பி குடிக்காம இருந்து பாருங்களேன். முடியவே இல்லை. போயிட்டாருன்னு அப்படியா என்ன பண்றதுன்னு தெரியல. காப்பி மட்டும் நிற்க மாட்டேங்கிறது. கோவிலுக்கு போகப்படாதுங்கிறா, பஜனைக்கு போகப்படாதுங்கிறா. கிடையவே கிடையாது. தாராளமா அந்த சுபஸ்வீகாரம் ஆயிடுத்துன்னா தாராளமா கோவிலுக்கு போகலாம். குலதெய்வம் கோவிலுக்கு போகக்கூடாது, மலை மேல இருக்கிற கோவிலுக்கு போகக்கூடாது, பிரார்த்தனை நிறைவேற்றப்படாது, அவ்வளவுதான். நாம சங்கீர்த்தனம் எப்ப வேணா பண்ணலாம். சரீரத்தை எடுத்துட்டு போகும்போது வடக்கெல்லாம் உண்டு. ராமநாம சத்தியகா சொல்லிட்டு தான் எடுத்துன்னு போவா. எப்பவும் நாமஸ்மரணம் இருந்துட்டே இருக்கணும். அதுக்கு எந்த விதமான விதிகளும் கிடையாது. துளி நியமமும் இல்லாதன்றார் குருஜி. எந்த நியமம் கிடையாது. அப்படி நாம சொல்றவாளுக்கு பகவானோட கிருபை எப்படின்னா எப்பேற்பட்ட ஆபத்துல இருந்து பகவான் நம்மளை ரட்சிப்பார். அதுல சந்தேகம் இல்லை. அப்படி இல்லாதவன் தபசு பண்ணி வரம் வாங்கிட்டு தன்னை காப்பாத்திக்க ட்ரை பண்றான். அப்படி தபசு பண்ணியிருக்கான். அந்த உடம்பு அரிச்சு போனாலும் பரவாயில்லன்னு அந்த தீவிரத்தை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும். அதுல இருந்து பிரம்மாவுக்கு பாவம் அவருடைய எல்லாருக்கும் தலையில எழுதுறாரு. பாவம் அவருக்கு தலையெழுத்து சரியில்லை போட்டிருக்கேன். அவரே வந்து ஹிரண்யகசிபுக்கு சுப்பிரபாதம் பாடுற நிலைமை வந்துருத்தா. எப்பா எழுந்துருதா கண்ணா, நான் வந்திருக்கேன், எனக்கு மரணம் இருக்கக்கூடாதுன்னா. என்னோட லிஸ்ட்லயே அது இல்லை, நான் கொடுக்க முடியாது, எனக்கே உண்டு. ஆனா உங்களை மாதிரி இல்லை, நிறைய கோடானு கோடி வருஷங்கள் இருக்கு.
அதனால நான் அதை கொடுக்க முடியாது. அப்ப அவன் டெக்னிக்கலா கேட்கணும்னு கேட்டான். காத்தால சாப்பிடாது, ராத்திரி சாப்பிடாது, அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆத்துக்குள்ள சாப்பிடாது, வெளியில சாப்பிடாது, வெறுங்கையால சாப்பிடாது, ஆயுதத்தினால சாப்பிடாது, அப்படி கேட்டுனே வந்துட்டு அப்புறம் எங்கேயாவது விட்டு போயிடுத்துன்னு ஏதாவது ஒரு கிளாஸ் என்ன பண்றது, கண்டிஷன் சப்ளைன்னு கீழே ஸ்டார் போட்டிருப்பாள். அது மாதிரி உம்மால் படைக்கப்பட்டது எதாலையும் நான் சாகப்படாதுன்னுட்டான். அவன் நினைச்சிருந்தேன், என்ன படைச்சவன் தான்டா அவனை கொல்ல போறான். சமஸ்த லோகங்களையும் அடக்கி ஆட ஒரு வல்லமை, யோக சித்திகள்லாம் வேணும் அப்படின்னா ரொம்ப ஜாஸ்தி தான் கேட்கிற நீ, போனா பொறுத்து தரேன் கொடுத்துட்ட. கஷ்யபர் பிரம்மாவோட மானசபுத்திரர் தான், அவரோட பிள்ளை தான். எப்படி இருக்கு பாருங்க, நல்ல பகவானுக்கு ஏதோ உறவா தான் இருக்கா. ஆனாலும் அந்த தெய்வீகத்தை நெருங்குற தன்மை இல்லை. அதுக்கப்புறம் துவம்சம் பண்ண ஆரம்பிச்சுட்டான் எல்லா லோகங்களையும். வாமன அவதாரத்துல பகவான் சொல்றார், மகாபலியோட பூர்வோத்தரத்தெல்லாம் சொல்றத, எப்பேற்பட்ட பரம்பரை தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது ஹிரண்யனை பத்தியும் சொல்றார் வாமன பகவான். எல்லா இடத்தையும் தேடினா ஹிரண்யன் விஷ்ணுவை கண்டுபிடிக்க முடியல, தனக்குள்ள தேட விட்டுட்டாங்க. இவ்வளவு பெரிய மெசேஜ் தெரியுமா அது. பிரகலாதனையும் கடைசியில இந்த தூண்ல இருக்கானான்னு கேட்டான் இல்லையா, அப்பா எல்லா இடத்தையும் இருக்காருப்பா, அதனால ஸ்பெசிபிக்கா நான் ஒரு இடம்னு காட்ட முடியாது, ஆனா நீங்க எங்க காட்டுறாலோ அங்கெல்லாம் இருக்க. இங்க இருக்கானான்னு கேட்டிருந்தா என்ன ஆயிருக்கும், நரசிம்ம உள்ள இருந்து வந்திருக்குமோ தெரியல. தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார் உன்னை தேடி கண்டு கொள்ளலாமே, உள்ளே தேடி கண்டு கொள்ளலாமே, கோட்டி கோட்டி மத யானைகள் பணி செய்ய குண்டென விளங்கும் பெம்மானே. ஒத்தொத்தருக்குள்ளேயும் அந்த ஈஸ்வர அம்சம் இருக்கு. நம்மள்ட்ட இருக்கிற அசுரத்தன்மையை நீக்கிட்டு, நம்மளுடைய அஜ்ஞானத்தையும் அகங்காரத்தையும் நீக்கிட்டு பார்த்தா உள்ள இருக்க அப்படின்னு தான் மகான்கள் சொல்றான். நம்ம தபோவன் தாத்தா சுவாமி சொல்லுவார், பொட்டி கடியில தங்க நாணயம் இருக்கு, பாட்டியோட பொட்டி. பாட்டி சட்டையில இருந்து அருந்து விழுந்த பட்டன், கலர் கலரா நூலு, பூசணிக்காய் விதை, அப்படி என்னென்னமோ அவள் தோணினதெல்லாம் சேர்த்து வச்சிருப்பான். பழைய வஸ்திரம் எல்லாம் இருக்கும். இந்த குப்பையெல்லாம் எடுத்துட்டேன்னா உள்ள நாணயம் இருக்கு. அந்த நாணயத்தை நீ பார்க்கும்போது அது வந்ததுன்னு இல்லை, அது இருக்க. நீ பண்ண வேண்டியது என்ன, குப்பையை அன்லோட் பண்ணணும், அவ்வளவுதான் விஷயம். அப்படி சித்தத்தை அப்படி ஆக்கினா உள்ள இருக்கிற பகவான் தெரிவார். பகவான் வர வேண்டியது இல்லை, அவர் இருக்கார் உள்ள. அவர் இருக்கிறதால தான் நம்ம இருக்கோங்கிறதுனால. தேவர்கள்லாம் கதி கலங்கி போயிட்டா பகவானை பிரார்த்தனை பண்றா, ஹிரண்யகசிபுவோட அட்டகாசம் தாங்க முடியலையே, எங்க ஜென்மால இப்படி எப்ப பார்த்தாலும் எவனா ஒரு அசுரம் அட்டகாசம் பண்றான், இது என்னப்பா இது அப்படின்னா, தேவர்களுக்கு அகங்காரம் வரும்போது அசுரால தூண்டி விடுறது பகவான் தான். அதனாலதான் அந்த அகங்காரம் அடிபடுறது. அசுரால் கை ஓங்கி இருந்து தேவர்கள் தப்ப உணர்ந்துட்டாங்கிறது அவளுக்கு இறங்கி வருது பகவான் தான். ரெண்டும் அவரோட லீலை தான். பகவான் மா பைஷ்ட விபுதாகாங்கிற, பயப்படாதீங்கோ, கவலைப்படாதீங்கோ. நான் அவனு பார்க்காம இல்லை, எனக்கு தெரியும். அவனுக்கு ஒரு புள்ள பரம பாகவதனா வரப்போறான், பிரசாந்தனா எங்கிட்டயே ரதி உள்ளவனா வரப்போறான். அவனுக்கு இவன் அபச்சாரம் பண்ணும்போது அன்னைக்கு நான் வருவேன், நான் யாருன்னு காட்டுவேன் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்ணினார். பிரகலாதனுடைய குணங்கள விசேஷத்தெல்லாம் சொல்றான். பக்தன் அப்படின்னு விட்டா பகவானோட நாமாவை சொல்றவன்கிறது மட்டும் இல்ல, எவ்வளவு குவாலிட்டிஸ் அங்க இருக்கணுங்கிறது சொல்றான். ஜிதேந்திரியனாக இருக்கான், புலன்கள்லாம் பகவான்கிட்ட சரணாகதி பண்ணியிருக்கே தவிர வேற எதுலையும் அதுல நாட்டம் இல்லை, லௌகீக பிரவர்த்திக்க வழியே இல்லாம இருக்கு. சிதம்பரத்தை சுந்தரமூர்த்தி சுவாமி எப்படி தரிசனம் பண்ணினார்னு பெரியாழ்வார் சொல்வார். 5 பெரிய சேர்க்கிறார், 5 பேரறிவும் கண்களே கொடங்கிற, அத்தனை இந்திரியங்களோட பவரும் கண்ணு வாங்கின இந்த கண்ணு நடராஜர் அப்படி பாக்குறதா. ரூப பாகத்தா லோச்சனி சுகஜாலேகோ சாஜனின்னு, அந்த மாதிரி பகவானோட காரியத்துல எதிர ஈடுபட்டாலும் மொத்த கான்சென்ட்ரேஷன் அதுல இருக்காப்ல. இப்ப நீ தனியா ஜிதேந்திரியனா இருக்கிறதுக்கு நீ ட்ரை பண்ண வேண்டாம். எல்லா ஜீவராசிகளையும் அன்புள்ளவனாக இருப்பான்.
வேலை செய்யற வாழ்கிட்ட பணிவா இருப்பானா. எவ்வளவு பெரிய குவாலிட்டி அது இல்லையா? துக்காராம் மகாராஜ் சொல்றார், தயா கரணே ஜே புத்ராசி தோச்சி தாசாடி தாசி. பெரிய மேனேஜ்மெண்ட் டெக்னிக் இது. உன் குழந்தைகள் எப்படி நடத்துவியோ அப்படி வேலை செய்யற வாழை நடத்து. அவா அப்பா அம்மா மாதிரி உங்ககிட்ட அன்பா இருப்பான். அப்படி வேலை செய்யற வாட்டி பணிவா இருக்கிறவன், வயசுல பெரியவாளோ ஞானத்துல பெரியவாளோ யாரை பார்த்தாலும் நமஸ்காரம் பண்ற குணம், வித்தையினாலேயோ குலத்தினாலேயோ வசதினாலேயோ ராஜா விட்டு பிள்ளைங்கனால எதுனாலையும் ஒரு டம்பம் ஒரு கர்வம் வர்றதுக்கு இடமே கொடுக்காமல் எல்லாம் பகவத் பிரசாதம், பகவானோட லீலை, பகவானோட கருணை அப்படியே இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அவனுடைய அளவில்லாத சத்குணங்களாலையும் சதா பகவானை நினைச்சிருக்கிற அந்த பக்தி பாவனையினால பகவானை வசப்படுத்திட்டான். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவாரூருக்கு வர சுவாமி தரிசனம் பண்றதுக்கு வரும் பொழுது சிவனடியார்கள்லாம் நின்றுட்டு இருக்கா. அவ இருக்கிற தேவாசிரியர் மண்டபத்தை அப்படி தாண்டி போறத, இப்ப ஏற்பட்ட பக்தாள்பா, இந்த மாதிரி பக்தியெல்லாம் நமக்கு எப்போ வரப்போறதோ அப்படின்னு நினைச்சுட்டு அவர் பாட்டுக்கு சுவாமி தியாகராஜ சுவாமி பார்க்க போற. நேரடியா அவளை ஒரு நமஸ்காரம் பண்ணலேன்னு அங்க இருக்கிற ஒரு நாயனார், விரல்மேட்டு நாயனார் கோவம் வந்துட்டு, இவன் என்ன இவ்வளவு திமிரு பிடிச்சு ஆடுறான், சாதுக்களை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ண தெரியல, ஏன் இப்படி ஆடுறான் தெரியுமா? இவன் என்ன கேட்டாலும் அந்த உள்ள இருக்கிற சாமி சப்ளை பண்றது, அந்த திமிர்ல தான் இவன் அப்படி ஆடுறான். அதனால இன்னையில இருந்து சுந்தரமூர்த்தியை தள்ளுபடி பண்ணினேன், அவனை காப்பாத்துற தியாகராஜனையும் தள்ளுபடி பண்ணினேன். கத்துல பயந்து சுந்தரமூர்த்தி சுவாமி சன்னதிக்குள்ள ஓடிவிட்டேன். சிவபெருமான கேட்டார், இந்த மாதிரி ஒருத்தர் கத்துறாரேங்க. நானும் அந்த சத்தத்தை கேட்டேன், சத்த பயமா தாண்டா இருக்கு. நீ என்னை காப்பாத்துவே பார்த்தா நீயே எப்படி சொல்றீங்க? பக்தாள் எதிர்க்க நான் ஒண்ணும் பண்ண முடியாதுப்பா. நான் என்ன பண்ணலாம், நீ பேசாம வாழலாம் பாடிப்படு. எனக்கு பாட பத்தி ஒண்ணும் தெரியாது ஐயா, தெரியாம நான் எப்படி பாடுறது? நான் சரித்திரத்தை உன் ஹிருதயத்துல எதிரொலிக்கிறாப்புல பண்றேன், நீ பாடு. காரணம் என்ன தெரியுமா? அவளுக்கு நான் தாசன் அப்படின்னு சொல்லி தெல்லை வாழ் அந்தனர்த மடியார்க்கு மடியேன்னு சுவாமி அடி எடுத்து கொடுக்க, சுந்தரமூர்த்தி சுவாமி அதுவரையில் தெரியாத அடியார்களை பத்தியும் கூட அந்த வாக்குனால பாடி, அதுல இருந்து தான் திருத்தொண்டர் தொகை அதுல இருந்தா பெரிய புராணம் வந்ததுன்னு சரித்திரம். இப்போ பக்தினால தன்னை வசப்படுத்திட்டாங்கிறத சுவாமி சொல்றார் சுந்தரமூர்த்தி சுவாமிகிட்ட. பெருமையால் தம்மை ஒப்பார் பேணலால் எம்மை பெற்றாருங்கிற. என்னோட அடியார்களுக்கு சமம் யாரு தெரியுமா? தேவர்கள் கிடையாது, நான் கூட கிடையாது, அவளுக்கு சமம் அவளே. அவ அன்புனால என்னை விலை கொடுத்து வாங்கிவிட்டா. நான் சொர்க்க போகம் கொடுத்தாலும் சொர்ணமா கொட்டினாலும் மதிச்சு திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா, மோட்சம் கூட கேட்க மாட்டேங்கிறா, என்ன மட்டுமே கேட்கிறா. நான் என்ன பண்ண முடியும்? அவளுக்கு கட்டுப்பட்டு இருக்கேங்கிறார் சுவாமி. அந்த நிலையில பிரகலாதனோட பக்தி பகவானை வசப்படுத்தி எடுத்தோம். சரித்திரம் பூரா நீங்க பார்த்தேன்னா, பகவானே நான் கஷ்டப்படுறேனே என்னை காப்பாத்துன்னு ஒரே ஒரு இடத்துல கூட இல்லை. கஷ்டப்பட்டும் கூட அதை பத்தி கவலைப்படாமல் பகவான் காப்பாத்துவார்னு சுவாமி விவேகானந்தர் சொல்றார். மலையோட முகட்டுல அந்த கிளிஃப்ல நீ தொங்கிட்டு இருக்கிற சந்தர்ப்பம் வரும்போது கூட, டோன்ட் லூஸ் ஃபெய்த், டோன்ட் ஸ்டாப் praying. Either he will catch you before you fall, or he will teach you how to fly. அந்த நிலையில நீ சுச்சோ இப்படி ஆயிடுத்தேன்னு நினைக்காத, டெஃபனட்டா காப்பாத்துவார். அந்த ஃபர்ம் ஃபெய்த் இருந்ததுன்னா அது காட்டுறது இந்த சரித்திரம் இல்லையா? கிருஷ்ண கிரக கிரகீதாத்மானே சொல்ல இந்த இடத்துல முதலாளி நான் சொன்னேன், கிருஷ்ண அவதாரம்னு நிகழலையே தவிர எது பரபிரம்மமோ அந்த கிருஷ்ணன் தானே மகாவிஷ்ணு ஸ்வரூபமா இருக்கு. இவன் நாராயணாங்கிற நாமத்தை சொன்னான், அதுவா இருக்கிறதும் அவரே தானே. எப்படி இருப்பான்னா, கொச்சித்து ருததி வைகுண்ட சிந்தா சபல சேதனஹ கொச்சித்து ஹசதி தச்சிந்தாஹ்லாத உத்காயதி கொச்சித்து. திடீர்னு இன்னும் நான் அவரை சேராமல் இப்படி தனி வியக்தியா இருக்கேனே நினைச்சு அழுக வந்துடும். தாபம் அப்படிதான் வரும்.
இன்னும் நான் கலக்கலையே, இன்னும் கலக்கலையே அப்படின்னு தோணும். அப்புறம் அவருடைய ஒரு கருணை நினைச்சு பார்த்து ஒரு அழுக வரும், ஒரு சிரிப்பு வரும், மாறி மாறி வேதனையான விறகு அழுக, ஆனந்த கண்ணீர், சிரிப்பு, கொச்சித்து காயத்தி உத்காயத்தி நதத்தின்னு அப்படியே ஆடுறது பாடுறது குதிக்கிறதுன்னு. இது ஒரு பாவ சமாதிங்கிற ஒரு நிலை பரமஹம்சர் சரித்திரத்தை நம்ம நிறைய பார்க்கலாம். சாதுக்கள் இப்படித்தான் இருப்பான், வெளி உலகம் அவளுக்கு இருக்குன்னு சொல்லி கவலைப்பட மாட்டான். அப்படி இந்த குழந்தை தனக்குத்தானே உள்ளுக்குள்ள பகவானோட கிருபையை அனுபவிச்சுன்னு இருக்கு. பின்னாடி சொல்ல போறான் எப்படி அந்த வயசுல இருந்தே அப்படி வந்ததுங்கிறது. அசுர குழந்தைகள்ட்ட தான் அந்த ரகசியத்தை அவன் சொல்ல போறான். இது குழந்தைக்கு பூணல் போட்டு பாடசாலை கொண்டு விட்டாச்சு. சுக்கராச்சாரியார் லாங் லீவ்ல போயிருக்கார். அல்ல சண்டாமர்கர்கள்னு அவருடைய பசங்க, அவதான் பாடசாலை வாத்தியார். ஹிரண்யனோட காலத்துல சிலபஸ் என்னன்னா தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம்னு ஜெனரலா சிலபஸ் இருக்கும். தர்மம் என்னன்னு சொல்லி தருவா. அப்புறம் பணம் சம்பாதிக்கிறதுக்கான வழி அர்த்தம். அப்புறம் அந்த பணத்தினால நியாயமான ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுங்கிற காமம். அப்புறம் தர்மத்து மூலமா இருந்து மோட்சத்தை எப்படி அடையிறது. தமிழ்ல அறம் பொருள் இன்பம் வீடுன்னு சொல்றோம். ஏன்னா அந்த சத்குரு சொல்லுவார், தர்மமும் அர்த்தமும் காமமும் மோட்சமும்னு இல்லை, அது நாலு இல்லை, தர்மம் மட்டும்தான். தர்மமே வாழ்க்கை, தர்மமா தான் இருக்கணும்னு ஒருத்தன் நினைச்சுட்டான்னா அதுதான் அர்த்தம். வாழ்க்கைக்கு அர்த்தம் அதுதான், அவன் சம்பாதிக்கிற அர்த்தமும் அதுதான். தர்மத்திலேயே இருக்கணுங்கிற ஆசை இருக்கே அதுதான் காமம். அந்த தர்மமே மோட்சம். அதனால தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் இல்ல, தர்மமே அர்த்தம் தர்மமே காமம் தர்மமே மோட்சம். அதனால குல தர்மம் பாகவத தர்மம்ங்கிறதுல எல்லாரும் திருப்தியோட இருக்கணுங்கிறான். எந்த குலத்துல நம்மளை படைச்சிருக்காரோ எல்லா குலமும் முஸ்தி தான், எதுவுமே மட்டம் இல்லை, அந்த குல தர்மத்துல இருக்கணும். அப்புறம் எல்லா குலத்துக்கும் பொதுவான தர்மம் பாகவத தர்மம் இல்லையா. குல தர்மம் பாகவத தர்மங்கிற தர்மத்துல திருப்தியோட இருந்துட்டால் அதுக்கப்புறம் அதுவே அர்த்தமாகி அதுவே காமமாகி அதுவே மோட்சம் ஆயிடும். ஹிரண்யனுடைய காலத்துல என்ன சிலபஸ் அப்படின்னா அர்த்த காமம் மட்டும்தான், பாக்கியெல்லாம் கிடையாது. தர்மம் ஒரு வார்த்தை பேசக்கூடாது. மோட்சமா தான் மோட்சம், என்னோட ராஜ்யத்துல இருக்கலே தான் மோட்சம், நான் தான் பகவான் அப்படின்னு பண்ணிட்டான். எல்லா அர்த்தையும் ஹிரண்யகசிபு கோவில் கட்டி அவனுக்கு அஷ்டோத்திர சஹஸ்ரநாமாவடி அவனோட ஹிரண்யகசிபு டாலர் ஸ்டிக்கர் எல்லாம் வந்துருத்து. எல்லாம் செல்போன்ல கூட அவன் வந்து டிபி அவன் படத்தை போட ஆரம்பிச்சுட்டான். அந்த என்ன தாத்பரியம் தெரியுமா, ஹிரண்யம் ஹிரண்யம் ஹிரண்யம்ங்கிறது பணம். ஹிரண்யாட்சன் விஷயத்துல நீ சொன்னேனே மெட்டீரியலிசம் தான், ஒன்லி மணி ஒன்லி மணி ஒன்லி மணி, லக்ஸூரியஸ் லைஃப், என்ஜாயிங் த லைஃப், இதுதான் அர்த்த காம சிலபஸ். இது இருக்கும்போது என்னங்க இல்லை தர்மமாவது ஒன்றாவது இவன் அப்படி இருக்கான் அப்படின்னு பேசுற முரளி. பகவான் யார் பார்த்தா, ஏதோ 4 பைத்தியங்கள் பஜனை பண்றது யாரு பார்த்தா. இப்ப இந்த உலகம்தான், இந்த வாழ்க்கை தான், முன்ஜென்மாவும் கிடையாது மறுஜென்மாவும் கிடையாது, பாவமும் கிடையாது புண்ணியமும் கிடையாது, எனக்கு தோன்றதெல்லாம் நான் பண்ணுவேன். இப்படித்தானே ஒரு அட்ராசிட்டி உள்ளவாளை பார்க்கிறோம். இதுதான் அவன் சிலபஸா வச்சிருந்தான். இப்போ அசுரால் மேல மேல அசுராலா தானே இருப்பான். நம்ம ஊர்ல எல்லாம் ஏன் வந்து கடவுள் வாழ்த்து கூட பாடத்திலிருந்து எடுத்துக்கிட்டாங்க. பக்தி வந்துடுச்சுன்னா என்ன பண்றது, உருப்பிட்டுட்டா என்ன பண்றதுங்கிற பயம். கீழே இருக்கிறவாளும் இவாளு கட்டுப்பட்டு தமோ ரஜோ குணத்தோட இருந்தா தான் இவ ஆட்சி பண்ண முடியும். இந்த மாதிரி தான் ஆட்டிடியூட நம்ம பல இடத்துல பாக்குறோம். சண்டா அமர்க்கர்கள்லாம் இந்த சிலபஸ் தான் சொல்லி தருவா. ஃபர்ஸ்ட் வெக்கேஷனுக்கு குழந்தை அப்பா பார்க்க வந்து அப்பா நமஸ்காரம் எடுத்து சந்தோஷம். பிரகலாதனை பார்த்தாலே 4 குழந்தை அவனுக்கு, அதுல பிரகலாதனும் ஒரு குழந்தை. அவ்வளவு ஒரு தேஜஸ், அவ்வளவு ஒரு அழகு. என் பிள்ளையா இருந்து இவ்வளவு அழகா இருக்கானே அப்படின்னு அவனுக்கே ஒரு கம்ப்யூட்டர் கிட்ட கூட்டா, என்ன எப்படி இருக்க, என்ன பாடத்தெல்லாம் படிக்கிறியா பாடசாலையில, உச்சி மோர்ந்து குழந்தைய கொஞ்சிட்டு, நீ படிச்சதுலயே உனக்கு ரொம்ப மனசுல பதிஞ்ச பெஸ்ட் லெசன் என்னவோ அது சொல்ல அப்பாக்கு சொல்லி காட்டி பார்ப்போம் அப்படின்னு குழந்தை சொல்றது. அது இந்த பாடசாலையில படிக்கல, அது வேற எங்கேயோ படிச்சிருக்கு. தத் சாது மன்யே சுரவரிய தேஹினாம் சதா சமுத்விக்ன தியாம் அசத்கிரஹாத் ஹித்வா
ஆத்மபாதம் கிருகம் அந்த கூபம் வனம் கதோ யத் ஹரிம் ஆஸ்ரயேத். அப்பா பெஸ்ட் லெசன் இதுதான்ப்பா. அசுரவரியான்னு கூப்பிடுறது. அசுராளுக்கெல்லாம் ராஜாவே ஐஸ் கட்டி தூக்கி வச்சு சொல்லு சொல்லு சொல்லு, எனக்கு தெரிஞ்சிருக்கேன் பெருமையெல்லாம், மேல சொல்லு அப்படிங்க. அசத்தான ஒரு வாழ்க்கையில, சாரம் இல்லாத ஒரு வாழ்க்கையில, தெய்வீகத்துக்கு இடைஞ்சலா இருக்கிற ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு புத்தியும் கெட்டு போய் ஒரு பாழுங்கிணறு, ஜலம் இல்லாத ஒரு பாழுங்கிணறு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு வாழ்க்கையை வியர்த்தமாக்கப்படாதுப்பா. அதனால வனம் கதம், நம்ம நகரத்துக்குள்ள மிருகமா வாழறதை விட காட்டுக்கு போயிட்டு, நேத்திக்கே சொன்னேன் வனம்னா என்ன, தபோவனம்னு சொன்னேன். அங்கே இங்கே என்று அலையாதே மனமே, ஆழ்ந்து பார் உன்னுள்ளே பிருந்தாவனமே அப்படின்னு மீரா சொல்றா. பணங்காசு இருந்து லீவு கிடைச்சி என்னைக்கு போறியோ போய்க்கோ. இப்ப என்ன தெரியுமா பண்ணணும், சலோ மனு கங்கா ஜமுனா தீர், சலோ மனு, கண்ணை மூடிக்கோயா. गंगा जमुना निर्मल पानी, शीतल होत शरीर, चलो मन गंगा जमुना. மனசால போய், மனசால பண்டரிபுரம் போய், பிருந்தாவனம் போய், ஜெகநாதபுரி போய், திருவண்ணாமலை போய் மனசால போயிட்டு வா. மனசு எப்பவுமே பகவானோட சன்னிதானத்திலேயே இருக்கணுமா. அதனால அப்பா வனத்துக்கு போங்கோ, பகவானே ஆசிரியுங்கோன்னு ஒண்ணு பயங்கரமா கோபம் வந்துடுச்சு. அடைக்கிண்டா, சரி போறோம் நிறுத்து. வாத்தியார் கூப்பிட்டான். ஸ்கூல்ல யாரோ நாட்டி பாய்ஸ் எல்லாம் இருக்கா போல தெரியுது. குழந்தைக்கு கெட்ட வார்த்தையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 2 எழுத்து ஒண்ணு சொன்னானே, இது ஹரின் 2, அது மாதிரி ஒரு கெட்ட வார்த்தை நம்ம கண்ட்ரியிலே கிடையாது. அதனால எங்கேயோ தப்பு நடக்கிறது, கவனிச்சு ஜாக்கிரதையா. 2 பேரும் கொலை நடுங்கிற, அஜிக்கோ இதெல்லாம் எனக்கு சொல்லியே தரலையே ராஜா, நீங்க சொல்லி தந்திருக்க மாட்டேன். யாரோ பசங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, அவா யாரு, அவள் ஆரிஜின் என்ன, எப்படி அவளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சது. இத்தனை வருஷம் என்னோட ராஜ்யத்துல என் கோவில் தவிர வேற கோவில் கிடையாது, என்ன தவிர வேற சுவாமி கிடையாது, ஸ்தோத்திரம் கிடையாது. இரண்யகசிபு தோடையமங்கல் உட்பட எல்லாம் என் பேர்லயே இருக்கு. இரண்யகசிபு கையாது கல்யாணம் ராஜாக அழைச்சிதாங்க பேர். எப்படி இவன் கத்துண்டான்னு தெரியல. ஜாக்கிரதை, அடுத்த தரம் வெக்கேஷனுக்கு வரும்போது குழந்தை அப்படி உளறினான்னா உங்களுக்கு நடக்கிறதே வேற. அவ தனியா கூட்டின்னு போனா, அண்ணா செல்லமே நீ எங்கேருந்து அதெல்லாம் கத்துண்டேன், யார் சொல்லி கொடுத்தா, அதெல்லாம் உங்களை மாதிரி வாத்தியார் யாரும் சொல்லித்தரல அப்படின்னு. உங்களை மாதிரி வாத்தியார்கள் யாரும் சொல்லித்தர, இங்க இருந்து கத்துண்டு எங்க உயிரை வாங்குறியப்பா. நீ நல்லா ஏதாவது சொல்லியிருந்தானா, தர்மத்தையும் மோட்சத்தையும் விட்டுட்டு நாங்க சிலபஸ் பாடம் எடுக்கிறோம், நல்லா ஏதாவது சொல்லி கொடுத்துருந்து நீங்க சொன்னா எங்க பிரைஸ் கொடுத்துருப்பாரப்பா. இப்ப ஏதோ கொல்லாம விட்டாரு அந்த மட்டுக்கு க்ஷேமம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டா. திரும்பி இவா சிலபஸ் சொல்றா, இவன் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டான். அர்த்த காமம்ங்கிறதுல பக்தாளுக்கு நாட்டம் இருக்க முடியாது. அடுத்த வெக்கேஷன்ல வந்து நமஸ்காரம் பண்ண உடனே தீர்காயுஷ்மான் பவ சௌமியா அப்படின்னா பகவான் வந்து ததாஸ்து. எவ்வளவு பெரிய தபஸ்விடா, தீர்காயுஷா இருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டிய, உன்னாலேயே உன் பிள்ளைய கொல்ல முடியாது. இப்ப என்ன தெரிஞ்சுட்ட சொல்லு கண்ணா. அப்பா 9 புது லெசன் சொல்லி கொடுத்துருக்கான். என்னது, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியமாத்ம நிவேதனம் இதி பும்சார்பிதா விஷ்ணு பக்திச்சே நவலக்ஷணா கிரியதே பகவத்யத்த தன்மன்யே அதீதமுத்தமம். அப்பா பகவானோட மகிமைகளை, அவரோட நாமாவை கேட்டுண்டே இருக்கணும். கேட்டுண்டே இருக்கிறதுனாலயே தானே பாடுறாப்புல வந்துடும். அப்படி கேட்டுண்டே இருந்து பாடுறதுனால மனசும் அவரை நினைக்கும். வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க ஆண்டாள் சொன்னா இல்லையா. அதுக்கப்புறம் என்ன, பாத சேவனம்ங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா. பகவானை பார்த்துட்டு தானே பாத சேவை பண்ண முடியும். பகவானை பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி பண்ண முடியும்னா, அதுக்கு ஒரு உபன்யாசத்துல புதுப்பிரிவா ஜெயேந்திர சுவாமிகளுக்கு சொல்லி நான் கேட்டேன். பகவானோட பாதம் யாரு, அடியார்கள் இல்லையா. அதனால
அடியார்களுக்கு சாதுக்களுக்கு சேவை பண்ணா பகவானுக்கு பாத சேவை பண்ணதுக்கு சமமா. பாத சேவனம். அப்புறம் பகவானுக்கு அர்ச்சனைங்கிறது புஷ்பங்களால அர்ச்சனை பண்றதுங்கிறது ஒண்ணு, மனசையே புஷ்பமாக்கி அர்ச்சனை பண்றதுன்னு ஒண்ணு. இன்னைக்கு காத்தால தபோவன தினசரி வழிபாடு சொல்லி பாத பூஜை பண்ணோம். அதுல தபோவனத்தை சொல்ற ஒரு ஸ்லோகம் சொன்னேன். அஹிம்சா பிரதமம் புஷ்பம், புஷ்பம் இந்திரிய நிகிரக, சர்வபூத தயா புஷ்பம், க்ஷமா புஷ்பம் விசேஷதக, சாந்தி புஷ்பம், தப புஷ்பம், தியான புஷ்பம், ததைவச்ச சத்தியம் அஷ்டவிதம் புஷ்பம் விஷ்ணு பிரீத்தி கரம் பவேத்துன்னு இந்த அஹிம்சையினாலையும் புலநடக்கத்தினாலையும் எல்லா ஜீவன்கள்டையும் அன்போடு இருக்கிறதுனாலையும் நமக்கு எது நேர்ந்தாலும் பொறுத்துக்கிறது மூலமாகவும் மனசு அமைதி எப்பவும் கெட்டுப்போகாம பார்த்துக்கிறது மூலமாகவும் வாழ்க்கையில எது நேர்ந்தாலும் பொறுத்துக்கிறதுங்கிற தபஸ் இருக்கிறதுனாலையும் பகவத் தியானத்தினாலையும் இந்த 8 புஷ்பங்களை பகவானுக்கு அர்ச்சனை பண்ணணுமா. இதுதான் அர்ச்சனம் அப்படின்னு சொல்றது. நம்ம பிரத்யட்சமா பண்ணக்கூடியதுல நல்ல புஷ்பமா வாசனை புஷ்பமா இந்த பொக்கேல வைக்கிற பூவெல்லாம் வைக்காம நல்ல பூவா சுவாமி திருவடியில போட்டு மனசை உனக்கு அர்ப்பணம் பண்றேங்கிற எண்ணத்துல அர்ச்சனை பண்ணணும். வந்தனம்ங்கிறது என்ன? பகவான வந்தனம் பண்றது உண்டு. வேதம் படிச்சவாள பாகவதால வந்தனம் பண்றதுங்கிறது உண்டு. வயசுல பெரியவா யாரு வந்தாலும் நமஸ்காரம் பண்றது ஒரு சிஸ்டம் ஒரு காலத்துல இருந்தது. அதையும் தாண்டி யார்கிட்ட பேசினாலும் வந்தனீய பாவத்தோட பேசுறேன். சின்ன வாழ்க்கையே சொன்னா கூட ஒரு பணிவா பேசுறேன். ஒரு அரகன்ஸ் இல்லாம எப்பவுமே ஆஞ்சநேய சுவாமியை விட பெரியவர் யாராவது உண்டோ? அவர் எப்பவுமே இப்படிதான் வச்சிருக்காரு கையை. சர்வம் ராமமயம் பஷ்யந்தம்னு கை வந்தனீய பாவத்தோட எப்படி இருக்கிறதுன்னு அவ்வளவு மோஸ்ட் குவாலிஃபைடு பர்சன் இந்த வேர்ல்டு ஆஞ்சநேய சுவாமி. அப்படி இருந்து எப்படி இருக்கார் இல்லையா? அந்த பணிவை நம்ம தெரிஞ்சுக்கணுமே. வினய சம்பத்து, அப்புறம் தாஸ்யம், பகவானுக்கு தொண்டு ஊழியம் பண்றது, சாதுக்களுக்கு சேவை பண்றது, இது வரலும் நம்ம பண்ண வேண்டியது. பண்ணிட்டா சக்கியம் அவன் நமக்கு கொடுக்கணும், நம்ம எடுத்துக்க முடியாது. நான் உன்னுடைய தாசன், தவதாசோகம் சொல்லலாம். நான் உன்னை வந்தனம் பண்றேன், உன்னை பூஜனை பண்றேன் சொல்லலாம், உன்னையே ஸ்மரிக்கிறேன். நாளையில இருந்து நீ நானும் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது இல்லையா? ரொம்ப வருஷமா வேலை செய்யற டிரைவரை எஜமான் ஃப்ரெண்டு மாதிரி நடத்தலாம். என்ன நீ நானும் வேறையாப்பா, உட்காந்து வா சாப்பிடப்போ என்னப்போ அப்படின்னு சொல்லலாம். இவன் தோளை கை போட்டு என்ன சார் நான் வேலை போயிடும். சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு சிவபெருமான் உமக்கு தோழனாக எம்மை தந்தோங்கிறார். ஒரு ஃப்ரெண்டா நான் என்ன உனக்கு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறார். அந்த சக்கிய பாவம்ங்கிறது இதெல்லாம் பண்ணினாதான் சக்கிய பாவம் வருமா. சர்வசாதாரண சக்கிய பாவம் எல்லாம் பண்ணி நாமதேவர் பண்ணாரு, சுந்தரமூர்த்தி சுவாமி பண்ணாருன்னு ஃப்ரெண்டு மாதிரி பகவான்கிட்ட பேசி அபச்சாரத்தை சம்பாதிக்க கூடாது. நம்ம தாசனா தான் இருக்கணும் என்னைக்குமே. ஃப்ரெண்ட்லினஸ்ங்கிறது அவர் கொடுப்பார், சக்கியம் அவர் கொடுத்துடுவார். அதுக்கப்புறம் ஒண்ணு பாக்கி என்ன? ஆத்மநிவேதம். இந்த நிலையில் இந்த ஜீவன் சரண்டர் ஆயிடும். அதை அப்படியே எடுத்து சுவாமி சாப்பிட்டுடுவார். சாப்பாடு உன்னை சார்ந்துணவாயான் சாந்தமாய் போவன் அருணாச்சலா. கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் விட்டுட்டு சர்வசங்க பரித்தியாகம் பண்ணி இந்த வெங்கட்ராமன் குழந்தை திருவண்ணாமலைக்கு வந்த பொழுது அவர் சொல்றார், இவ்வளோ பெரிய அண்ணாமலை நிக்கிறது, எனக்கு அது என் பசிக்கு அன்னமலையாக தெரிஞ்சது. எனக்கு அவ்வளோ பசி, ஞான பசி. இந்த பசிக்கு நான் வந்தேன். இந்த மலையை நான் திங்கிறதுக்கு முன்னாடி இந்த மலை என்ன தின்னுட்டு திங்குறாரு. அதுதான் ஆத்ம நிவேதனம், டோட்டல் சரண்டர். கொடுக்கறதுக்கு இனிமே ஒண்ணும் மிச்சம் இல்லைங்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு, இது நவலட்சணம் பக்திக்கு. இது பண்ணினா அது உத்தமமான ஒரு நிலை உண்டாகும்னு சொல்லியிருக்கான்னு இது கோபம் பிள்ளை பிடிச்சி தள்ளி விட்டான். இவ சண்டாமக்களை கூப்பிட்டான். என்னடா நினைச்சுட்டு இருக்கீங்க, எங்கிட்ட சம்பளம் வாங்கிட்டு என் பிள்ளையே கெடுத்திருக்கேன். இது மாதிரி எத்தனை பசங்களை நீங்க கெடுத்திருக்கேன்? சத்தியமா சொல்றோம் ராஜா, நாங்க அதெல்லாம் சொல்லியே தரல, எங்களுக்கே அதெல்லாம் தெரியாது. எங்க அப்பா எப்போ சொல்லி கொடுத்தா நாங்க மறந்து போயிட்டோம்லாம். யாருக்கு ஒரு பையன் நீங்க யாரு வேணா கூப்பிட்டு கேட்டு பாருங்க, யாருக்குமே தெரியுது எங்க இது படிச்சுட்டான்னு தெரியல. என் பிள்ளைன்னு பார்க்கப்படாது. உடம்புலயே ஒரு கட்டி உண்டாயிருதுன்னா உடம்போட வந்திருக்குன்னு சொல்ல கொஞ்சம் முடியுமா? வெட்டி தான் தூக்கி எறியணும். அதனால இவனுக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும்னு சொல்ல அந்த அத்துணூண்டு குழந்தைய சூலத்தினால குத்துறதும்
அக்னியில போடுறதும், மலையிலேருந்து உருட்டுறதும், கடல்ல போடுறதும், மீரா சரித்திரத்தில் அவளுக்கு நடந்த சில கொடுமைகள், அப்பர் சுவாமிகள் சரித்திரத்தில் நடந்த கொடுமைகள் அவ்வளவு இந்த குழந்தைக்கு நடந்தது. அவளை கிருஷ்ணன் காப்பாத்தினார், இவரை சிவபெருமான் காப்பாத்தி, இவர் நாராயணன் காப்பாத்தினார். வஸ்து உண்மைதான். இந்த சூலத்தால குத்தினா புகைய குத்தினாப்புல இருந்துதான். போயிட்டு போயிட்டு வருது, ஒன்றும் ஆகல. இவ்வளவு பாடுபடுறோம், அந்த குழந்தைய கொல்ல முடியலங்கிறத எல்லாருக்கும் சத்த பயம் வந்துடுத்து. ஹிரண்யனுக்கே பயம் வந்துடுது. என்னன்னா, இவன் நாராயணா நாராயணா சொல்லி சொல்லி ஏதோ இந்த பையனுக்கும் அவனுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் டீலிங் இருக்கு, என்னன்னு தெரியல. இத்தனை மிரட்டியும் அவன் பயப்பட மாட்டேங்கிறான், சிரிச்சுட்டே இருக்கான், அழ மாட்டேங்கிறான், கோவப்பட மாட்டேங்கிறான். அப்ப அவனோட பலம் தான் இவனுக்குள்ள இருக்கு. இவனை கொல்ல முடியலங்கிறத, என் சகோதரனை கொன்னவன் இங்க வந்துருவான் திருப்பியும், எனக்கு ஆபத்துங்கிற பயம் வந்துடுத்து. இவனை பனிஷ் பண்ணவும் முடியல, பண்ணாம இருக்கவும் முடியல. விஷம் கலந்த அன்னம் கொடுத்தும் ஒண்ணும் ஆகல. அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லைன்னு அப்பர் சுவாமிகள். பயப்படுறதுக்கு என்னப்பா இருக்கு அப்படிங்கிற. சுண்ணாம்பு கால வேலை போட்டுட்டான் மகேந்திர பல்லவன், கருகி செத்து போயிடுவான்னு சமணர்கள் சொன்னான். ஆனா அதுக்காக டக்குன்னு எடுத்துடாதீங்க, கொஞ்சம் ஒரு மாதிரியான ஆளு, ஒரு வாரம் உள்ள இருக்கட்டும் அப்படின்னா. சரி உள்ள வச்சா அலறல் சத்தம் கேட்கறதான்னு பார்க்கறான், ஒன்னும் கேட்க மாட்டேங்குது. பாட்டு சத்தம் கேட்கறது என்னன்னு தெரியலையேனா கதவை திறந்து பார்த்தா ஏசி ரூம் திறந்த மாதிரி ஜில்லுன்னு காத்து. மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கு இளவேணிரும் மூசுவள்ளரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே. சுவாமி சரணாரந்தத்துக்குள்ள கூலா இருந்துட்டு வந்தேங்கிறார். இவர் கூலா இருக்கார், அவெல்லாம் வயிறறிகிறா. அதே மாதிரிதான் எங்கேயும் ஆச்சு. இரண்யனுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. அதனால சரி ரைட்டு, உனக்கு தண்டனை எல்லாம் கொடுத்தேன், நீ இனிமே அப்படி சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பதிலுக்காக வெயிட் பண்ணல. வாத்தியார் கூட பாடசாலை கூட்டிட்டு போகணும்ட்டான். நல்லா பார்த்து சொல்லி கொடுமாண்டேன், உங்களுக்கு இனிமே எப்படி பண்றதுன்னு தெரியல. கூட்டா, டேய் நீ மனசுக்குள்ள சொல்றதுன்னா சொல்லிக்கோ, நீ ராஜா விட்டு பிள்ளை, ரொம்ப கண்டிக்கவும் முடியாது எங்களால. உனக்கு என்னென்ன தண்டனை கொடுத்தான்னு கேள்விப்பட்டோம், அதுக்கே நீ ஒன்றும் ஆகலைன்னு நாங்க வச்சுக்கிட்டு இருக்கிற பெரம்பெல்லாம் உங்கள்கிட்ட வேலை செய்யுமோ? வேலை செய்யாது. தயவு பண்ணி இதை வெளியில இன்னொரு தடவை அப்பாட்ட பாடாத, இந்த குழந்தைகிட்ட எல்லாம் சொல்லாத, எங்களுக்கு ஆபத்து ஆயிடும்பா. எங்க அப்பா வெளியூர்ல இருந்து இன்னும் வரல, சமாளிக்க முடியாது போயிடும், தயவு பண்ணி இதை சொல்லாத. எங்க இருந்து கத்துட்டேன்னு கேட்டா சொல்லவும் மாட்டேங்கிற. குழந்தை இந்த நாம சொல்லாதே சொல்லாதே நம்ம சொல்றான் இல்லையா, அவனால சொல்லாம இருக்க முடியல. இவ அனுஷ்டானம் பண்ண போயிட்டா ஒரு நாளைக்கு, மற்ற குழந்தைகள்லாம் அவனை சுத்தி நிறுத்தும். ஏண்டா எப்ப பார்த்தாலும் ஏதோ நாராயணா நாராயணன்னு சொல்றியே, அது இங்க நமக்கு சொல்லியே தரலையே. நீ பாடும்போது கேட்டா நன்னா தான் இருக்கு, நாங்க பண்ண வாத்தியார் அடிப்பார். உங்க அப்பா அவனை மலையிலேருந்து உருட்டினாராம், கடல்ல போட்டாராம், விஷம் கொடுத்த அன்னமெல்லாம் போட்டாராம், நீ சாகலியாமே என்ன? ஆமா. ஏன் அப்படியே இந்த நாராயணா சொல்ற, விட்டுடேன். நான் விட்டுடலாம், அது என்ன விட மாட்டேங்குது. அநாதி வேதமும் புராணமும் சொல்லும் அபூர்வ குணநாமம் சதாயனாவினில் மிலாவியே என்னை விடாத ஹரிநாமம், என்னை விடாத ஹரிநாமம். ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. மாமுனி நாரதர் வீணையில் ஊறிய மங்களமய நாமம், நான் அறியாதென்னை ஆண்டருள் தந்தென்னை விடாத ஹரிநாமம், என்னை விடாத ஹரிநாமம்.
ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. சராச்சரங்களில் எல்லாம் நிறைந்துள்ள மகா புனித நாமம், விடாதவாரருள் நடாவியே என்னை விடாத ஹரிநாமம், என்னை விடாத ஹரிநாமம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. உத்தமன் இட்ட தலத்தினில் அக்கணம் உதித்த திருநாமம், பக்தி இல்லாத எனக்கும் இசைந்தென்னை விடாத ஹரிநாமம், என்னை விடாத ஹரிநாமம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. மகாஜபம் செய்யும் நிஜானுபூதி மனோரமண நாமம், சரோஜ மோகன ஸ்வரூபமாய் என்னை விடாத ஹரிநாமம், என்னை விடாத ஹரிநாமம். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ணா ஹரே ஹரே. என்னைக்கு எங்க அம்மாவோட கர்ப்பத்துல நான் இருக்கும்போது நாரத ரிஷி சொன்னாரோ, உத்தமன் இட்ட தலத்தினில் அக்கணம் உதித்த திருநாமம், பக்தி இல்லாத எனக்கும் இசைந்து என்னை விடாத ஹரிநாமம். நான் பக்தியால பிடிச்சுக்கலே, அவர் என்ன பிடிச்சு விட்டார், விட மாட்டேங்கிறார். மாமுனி நாரதர் வீணையில் ஊறிய மங்களமய நாமம், எந்த க்ஷணத்திலாவது நாமரிச்சு வந்ததுன்னு சொல்ல தெரியல. நான் அறியாத என்னை ஆண்டருள் தந்து என்னை விடாத ஹரிநாமம். இப்படி சுலபமா சொல்றோமே, இது சாதாரணமா நினைக்காதீங்கோ. அநாதி வேதமும் புராணமும் சொல்லும் அபூர்வ குணநாமம். இந்த நாம மகிமையை சொல்லி மாளாது, சொன்னால உங்க வாழ்க்கையும் மாறி போயிடும். இதை எப்ப கத்துக்கிறதுன்னு கேட்டேன்னு வச்சுங்க, விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் சொல்லுவேன். கௌமார ஆச்சரேத்து பிராஜ்ஞோ தர்மான் பாகவதானிக துர்லபம் மானுஷம் ஜன்ம ததபிய துருவம் அர்த்ததம். ராமகிருஷ்ணர் சொல்லுவார், விடிகாத்தான நேரத்துல தான் தயிர் கடைஞ்சி வெண்ணெய் எடுக்கணும். வெயில் வந்துருச்சுன்னா கடைஞ்சா வெண்ணெய் வராது. சின்ன வயசுலயே பக்தி வந்துடணும். அது அவர் எப்படி சொல்றார், வாழ்க்கையில நீ படிக்கிறது சம்பாதிக்கிறது அச்சீவ் பண்றதெல்லாம் சைபர் 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 எல்லாம் பண்ணிட்டு கடைசியில நாம சொல்றேன் நீ நினைக்கிற பாரு, ஒண்ணு போடுறதுக்கு நீ இருக்க மாட்ட, போயிடுவேன். ஒரு முட்டை தான் வாழ்க்கை. பகவான முதல்ல சம்பாதிச்சுட்டு அவர் கருணையால படி, அவர் கருணையால சம்பாதி, அவர் கருணையால குடும்பத்திலே, அவர் கருணையால சௌக்கியமாரு. ஒண்ணுக்கு அப்புறம் எவ்வளவு சைபர் போட்டாலும் அவ்வளவுக்கும் வேல்யூன்னு பரமஹம்சர் சொல். நம்ம பூ பறிக்கிறத விடிகாத்தால நேரம் பறிப்பா புஷ்பத்தை. அது மாதிரி வாழ்க்கையுடைய எர்லியர் ஸ்டேஜில் தான் பக்தி.
முத்தி முதிர்ந்து போய் வாழ்க்கையில நொந்து நூலாகி அப்ப பக்தி பண்ணி பிரயோஜனம் வெறும் புலம்பத்தான் தோணும். ஒண்ணும் அது லாபம் இல்லை. அந்த வயசுல கொடுத்துடணும்பா பக்தியே. இந்த ஜென்மா கிடைச்சிருக்கு, துர்லபம் மனுஷன் ஜென்மா கிடைச்சிருக்கு, இதை நம்ம இழக்கப்படாதுப்பா. பாகவத தர்மத்துல இருக்கணும். எல்லாருக்கும் கர்மா வேலை செஞ்சே தீரும், அதுல இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு நீ பிரயத்தனம் பண்ண வேணாம், இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி கம் டு யூ. கர்மால இருந்து தப்பிக்கிறதுக்கு நீ பிரயத்தனம் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு பெரிய மெசேஜ் இருக்கு. தலையெழுத்து விதி உண்டு, அது பலிக்கும், நம்மளை படுத்துங்கிறது சத்தியம். யாருக்கு பகவத் பக்தி பண்ணணும், பாகவ தர்மத்தில் இருக்கணும் பிரயத்தனம் இருக்கோ அவனுக்கு ரிலாக்ஸேஷன் உண்டு. ஆனா தலையெழுத்த மாத்திர சக்தி குருநாதருக்கு இருக்கு, பகவானுக்கு இருக்கு. யாருக்கு பண்ணுவா? எல்லாருக்கும் இல்லை. அது நல்லா கேட்டுக்கணும். கோவிலுக்கு போறதுனாலயோ மடத்துக்கு போய் நமஸ்காரம் பண்றதுனாலயோ பெரிய அமௌண்ட்டுக்கு செக் எழுதி கொடுக்கறதுனாலயோ எல்லாம் சுவாமியும் குருநாதரையும் கவர் பண்ண முடியாது. ஸ்ரத்தா பக்தி இருந்தால் எஸ் இட் வில் பி டன். தாத்தா சுவாமி சொல்லுவார், மார்க்கண்டேயனுக்கு 16 வயசுன்னு இருக்கு, அது விதி, அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆனா அப்படி பக்தி இருந்ததுனால பகவான் என்ன பண்ணார், என்றும்னு ஒரு வார்த்தை முன்னாடி போட்டுட்டாருங்கிறார். என்றும் 16 சிரஞ்சீவி மார்க்கண்டேயன் ஆக்கிவிட்டார். அவ்வளவு திட பக்தி. அதுக்கு பிரயத்தனம் வேணும், அதுக்கு பிரயத்தனம் வேணும். சத் சங்கத்துல இருக்கிறதுங்கிற பிரயத்தனம் வேணும். இருந்துட்டுனா தானே என்ன நடக்குமோ அது நடக்கும். இப்போ கன்வேயர் பெல்ட்ல இங்க கால் வச்சுட்டா மாடிக்கு போயிடுவோங்கிறாப்புல சிரவணம் பண்ணிட்டே இருந்தா ஆத்ம நிவேதனம் வரல கொண்டு விட்டுடும். சத் சங்கத்துல இருந்தா ஜீவன் முக்தி வரல கொண்டு விட்டுடும். அதனால சத் சங்கத்துல இருக்கிறதுங்கிறத நம்மளும் நம்ம குடும்பமும் என்ஷூர் பண்ணிக்கணும். நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குப்பா, அதெல்லாம் தெரியுமே, எல்லாருக்கும் மேல உங்க அப்பா தானே. எங்க அப்பாவுக்கும் மேல ஒண்ணு இருக்கு, எங்க அப்பா ஒரு டப்பா தான். அவருக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இருந்து போயிட்டு அவரும் ஒரு நாள் போயிட்டு போறார். எல்லாத்துக்கும் ஆதி காரணமான ஒரு பொருள் இருக்கு. இப்ப நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம், இந்த ஆகாசத்தை எங்க அப்பா படைச்சாரா? இந்த நாட்டுக்கு தானே அவர் ராஜா. இந்த பூமி அவர் படைச்சாரா? மலை அவர் படைச்சாரா? நதி அவர் படைச்சாரா? இதெல்லாம் எது உண்டாக்கித்தோ, நம்மளை எது படைச்சதோ, நம்மளை எது சிந்திக்க வைக்கிறதோ, நல்லது கெட்டது விவேக புத்தி தெரிஞ்சுக்க வைக்கிறதோ, அந்த வஸ்துவை இந்த உடம்புல இருக்கிறதையே தெரிஞ்சுக்கணும். இது நரநாராயணர்கள் மூலமாக நாரத பகவானுக்கு கிடைச்சு அவரோட கருணையால. நான் ஒன்றும் குரு ஆசிரமத்துக்கு போய் குருநாதா மந்திரோபதேசம் பண்ணுமோன்னு கேட்கல, நான் ஒன்றும் அவருக்கு சேவை பண்ணல. எங்க அம்மா கர்ப்பத்துல நான் இருந்தேன், எங்க அம்மாவும் என் குழந்தை பாகவதனா இருக்கணும்னு கேட்கல. பின்ன ஏன் பண்ணினார்னா கருணை, வேற ஒன்றும் பதில் இல்லை. குருநாதனுடைய காரணமில்லாத கருணை. அந்த கருணையினால் அவர் எனக்கு இப்படி ஒரு அனுகிரகம் பண்ணி கர்ப்பஸ்ரீமான என்னை ஆக்கிட்டார். அதனால இதுவரையிலும் எப்படியோ வாழ்க்கை போயிடுத்தேன். இனிமேலாவது பகவத் பக்தி பண்ணணும், குரு பக்தி பண்ணணும். குருன்னா இப்ப நமக்கு சொல்லித்தராளே பாடம் தப்பு தப்பா சொல்லித்தராளே, இவா 2 பேர் இல்லை, இவாள்லாம் வித்யா குரு. இந்த இவாளுக்கு வயசுக்கு ஸ்தானத்துக்கு மரியாதை கொடுக்கணும். குருங்கிறவர் அஜ்ஞானத்திலிருந்து நம்மளை விடுவிக்கிறவர் தான் குரு. பகவானோட சரணாரவிந்தத்துல கொண்டு நம்ம சேர்க்கிறவர் தான் குரு. அது அவளோட லட்சணங்களை பகவான் ஏகாதச ஸ்கந்தத்துல சொல்றார். நிரபேட்சம் முனிம் சாந்தம் நிர்வைரம் சமதர்சனம்னு சொல்றார். ஆசையில்லாதவா, புலன்களை அடக்கினவா, சாந்த குணமுள்ளவா, விரோத பாவனை இல்லாதவா, எல்லாருக்குள்ளேயும் பகவானை பார்க்கிற சமதர்சனம் இருக்கிறவா, இவாதான் ஞானிகள். இந்த கண்டிஷன்ஸ் இருந்துட்டுன்னா அவர் ஆம்பளையா பொம்பளையா, எந்த குலத்துல பிறந்திருக்கார், பார்க்கறதுக்கு எப்படி இருக்கார், கிரகஸ்தரா சன்னியாசியா, இதெல்லாம் கேட்டகரி இல்லை. இந்த குணம் இருக்கா, சதா பகவத் தியானத்துல இருக்காரா, நாமா சொல்லிட்டே இருக்காரா, எல்லாரையும் சொல்ல வைக்கிறாரா, எல்லாரையும் கடை தேத்துறதுக்காக தன் வாழ்நாளை செலவு பண்றாரா, அவர் தான் குரு. அது மாதிரி நம்ம வாழ்க்கையை வாழணும். வாழ்ந்து சர்வத்திர பிரம்ம தரிசனம் பண்ணணும். பார்க்கிற இடமெல்லாம் பகவான் இருக்காருன்னு உணரணும் அப்படின்னு இந்த பசங்களுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கான். பசங்களா, நீ இப்ப எங்களுக்கு பாட்டு சொல்லித்திரியா, நம்ம பாடுறோம். நீ நாராயணன்கிறவர் எப்படி இருப்பார் அவர், நீ பார்த்திருக்கியா? பார்த்திருக்கேன்னு சொல்லலாம், பார்க்கலன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ உங்களை பார்க்குற மாதிரி அவரை பார்க்கல, ஆனா உங்களை விட தெளிவா நான் அவரை பார்த்திருக்கேன். உங்களை விட தெளிவா நான் அவரை பார்த்திருக்கேன். இன்னும் சரியா சொல்ல போனா
அவரை தவிர நான் எதையுமே பார்க்கல. அவரோட சுரூபத்தை என் குருநாதர் என் மனசுல உண்டாக்கி வச்சிருக்கார். அந்த சுரூபத்தை மனசுல நினைச்சுண்டா மனசு இனிக்கிறது. நாமத்தை சொன்னா நாக்கு இனிக்கிறது. நாள் பூரா சொன்னா நாளெல்லாம் இனிக்கிறது. சொல்ல சொல்ல நாம இருக்கிற பிரதேசம் எல்லாம் இனிக்கிறது. குருஜி சொல்லுவாரு, பாடிடும் பக்தரையும் பாடிடும் தலத்தையும் பாவனமாக்கிடும். நாவி நிக்க மனமி நிக்க நாமி நிக்க நாடி நிக்க நாடெல்லாம் மருந்திருந்து பாடுவோம். நாத யோக தேகமாகி நாத 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 கண்ட நாகராஜனை பணிந்து பாடுவோம். ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ. பரிணமித்த பிரணவத்தில் ஒலிகழிந்து பமபமக்கும் பாஞ்சஜன்யத்தை இன்று பாடுவோம். தபனாயிரங்கள் ஏக ஏகையான கரசகஸ்ர சக்கரமூர்த்தியை புகழ்ந்து பாடுவோம். ஹரி ஹரி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ. கனக கோடி சிகர மேரு குமிழன கனத்து நின்ற கதையினை பணிந்திருந்து பாடுவோம். கரசரோஜ மலருகின்ற ஜலசரோஜ மாண்பு சார்ந்த துர்க சக்தியும் தெரிந்து பாடுவோம். ஹரி ஹரி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ. கடுவிஷம் தணிக்கும் கண்கள் கணபரக்க கை குவிக்கும் வருடமூர்த்தியை பணிந்து பாடுவோம். ஜகமெல்லாம் அடக்கி வைக்கும் உதர உந்தி முடரி பூத்த சதுர்முகன் பதம் பணிந்து பாடுவோம். ஹரி ஹரி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய. தேவர் போற்ற முனிவர் போற்ற யோக மாயையில் கலந்த தேவதேவனை பணிந்து பாடுவோம். திருமடந்த நிலமடந்த இது மருங்கு மகிழ வந்த ஸ்ரீனிவாசன் பணிந்து பாடுவோம். ஹரி ஹரி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம். அப்படி சொல்ல சொல்ல உடம்பெல்லாம் தித்திக்கும், நாக்கெல்லாம் தித்திக்கும். இந்த சுரூபத்தை நினைச்சு பார்க்கணும். விளைவிளேர்னு அந்த சங்கம் பாஞ்சஜன்யம் சப்தம் கேட்டாலே எங்க அப்பாக்கெல்லாம் கொலை நடுங்கும். பேர்பட்ட சங்கம் கையில இருக்கு. எந்த சுதர்சன சக்கரத்தோட ஒரு ரேகை இருக்கு இல்லையா, அது 1000 சூரியனோட ஜோதிக்கு சமமா ஒரு ரேகை சுதர்சனத்துல. தபனன் 1000 ஏக ரேகையான கரசகஸ்ர சக்கரமூர்த்தி அது வச்சுட்டு இருக்கார் கையில. மேரு மலை தங்கமயமா இருக்கும்னு சொல்லுவா. அது மாதிரி கோடி மேரு ஒசரத்துக்கு அப்படி தங்கமயமா ஜொலிக்க கூடிய கதையோட குமிழா. கதை எவ்வளவு பெருசு, பகவான் எவ்வளவு பெரியவர். கனக கோடி சிகர மேரு குமிழன கனத்து நின்ற கதையினை பணிந்து விஸ்வரூப தரிசனமா பாக்குறாரு அவர். பிரம்மாண்ட ரூபமா பகவான் காட்சி கொடுக்கிறார். அப்புறம் கையில் அப்படி தாமரை வச்சுருக்கார். கை ஒரு தாமரையா, கையில ஒரு தாமரையா. கலசரோஜம் மலருகின்ற ஜலசரோஜம் மாண்பு சார்ந்த கட்க சக்தியும் கௌமோதிக்கு கட்கம் எல்லாம் ஆயுதங்கள்லாம் இருக்க வேதஸ்வரூபமான கருடாழ்வார் இருக்கார். நாபியில இத்தனை பேரையும் படைச்ச பிரம்மதேவன் இருக்கார். எங்க அப்பாவே அவர்கிட்ட தான் வர வாங்கிட்டு வந்து இந்த ஆட்டம் ஆடுறார். அந்த பகவான் எங்க இருக்காருன்னா யோக மாயா ரூபமா உலகம் பூரா பரவி இருக்காரு. இல்லாத இடமே இல்லை. உணரணும்னு ஆசைப்படுறவாளுக்கு தன்னை காட்டிப்பார். ஜீசஸ் அதான சொல்றார், தட்டினா திறக்கும்னு தானே சொல்றாரு இல்லையா. பிரயத்தனம் இல்லாத வாளுக்கு பகவானை காட்டி என்ன பண்றது? ஞானானந்த சுவாமி சொல்லுவார், நாடக வேஷம் போட்டுட்டு அங்கேருந்து எவனோ வந்துட்டான் போட்டுக்கு பெருமாள் மாதிரி நினைச்சுப்பாங்க. அப்படி இல்லாமல் சுவாமியை பார்த்தாலும் உணர முடியணுமே. ஒன்னான மனுஷ ரூபத்துல வந்தாலும் இவர் அவதார புருஷன் குருநாதர்னு உணர முடியணுமே. அது எப்படி உனக்கு கிடைக்கும்?
குருநாதர் கிருபையால அந்த ரூப தியானமும் இந்த நாமா சொல்ல சொல்ல நமக்கு உண்டாகும்னு சொல்லி சகல லோக சாட்சியாகி சகல வேத சாரமாகி சகல யோக சித்தியாகி வந்த மூர்த்தியே சகல தத்துவங்களாகி பரம ஞான வித்தையாகி சகல சப்த வடிவமாகி நின்ற மூர்த்தியே. பாட பாட எல்லாம் பாடுறது. ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய நாராயணாய ஓம் நமோ. அகுண சகுண நிலையிலாகி அச்சரச்சர விபாகமாகி அதிலுமாகி இதிலுமாகி அமையும் மூர்த்தியே. அணுவுளே அகண்டமாட அணுவினால் அனைத்து மாட அபரநாத வடிவிலாடும் அகுணமூர்த்தியே. எனது நான் எனச் செருக்கி மமதியுற்றலை இந்த என்னை இனியனாக்கி இணைய வைத்த இன்பமூர்த்தியே. சத்சங்கத்துக்கு வரதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு மோசமா இருந்தேன். சத்சங்கத்துக்கு வந்து எப்படி எல்லாம் மாறி போயிட்டேன். இனியனாக்கி இணைய வைத்த இன்பமூர்த்தியே. எனது உள்ளத்தில் உனது நாமம் எழுதி வைத்து நடனமாடி ஏகமா எனை கலந்த யோகமூர்த்தியே. படியெல்லாம் கடந்த சுத்த பிரம்ம வஸ்துவாயிருந்தும் பஜனையால் மகிழ்ந்து தோன்றும் கருணை மூர்த்தியே. ஒரு கணத்துள் எனது உள்ளத்தை உருக வைத்த உனது நாமம் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய. கண்டாமற்கர்கள்லாம் வரா பாடசாலை மாதிரியே தெரியல, பஜனை படமா இருக்கு. பசங்கள்லாம் புதுசா நாமாவளி கிடைச்சிடுத்து நடுவுல திவ்யநாபதர் நிக்கிற மாதிரி பிரகலாதன் நிக்கிற எல்லாம் சுத்தி ஆடுறது. எல்லாம் ஆடுங்கடா. இத்தனை நாள் இவ்வளவு நன்னா இருக்குன்னு நமக்கு தெரியாம போச்சேடா. நம்ம அப்பா அம்மா எல்லாம் சொல்லவே இல்லையே. பிரகலாதா ரொம்ப தேங்க்ஸ். எல்லாம் குதிக்கிறதுங்க. இவா வந்தா அச்சோ நாட்டிலேயே நாமாவலிக்கப்படாதுன்னு ராஜா சொல்லியிருக்காரு. நம்ம பாடசாலையே பஜனை மடமா ஆக்கிவிட்டானே. உள்ள வந்து பார்த்தா அவ குதிக்கிறது பார்த்த உடனே நீ ஒரு நாள் சொல்லிடுவோமாடா, ராஜாக்கு தெரியாது சொல்லிடுவோமா. அவர் பகவான் பகவான் சொல்லிக்கிற தவிர ஒன்றும் பகவான் இல்லை. இங்க நடக்கிறது ஒரு தெரிய போறது இல்ல. அப்புறமா மொத்தமா மன்னிப்பு கேட்டுக்கலாம். இவாள நாராயண நாராயண திவ்யநாபத்தை ஒரு சுத்தி சுத்தி வந்துருவோம். ராதா இனிமே எங்களால உன்னை சமாளிக்க முடியாது. உங்க அப்பாவோட கணக்குல நீ கெட்டது போறாதுன்னு எல்லாரையும் எடுத்துட்ட. இப்ப இனிமே இவாழ்கிட்டயே நாங்க எங்க பாடம் செல்லுபடி ஆகாது. பசங்களாம் சொல்றாங்க இனிமே வாத்தியார நீங்க சொன்னா எனக்கு கேட்க மாட்டோம். இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த நாமாவளி, நாங்க இது சொல்றோங்கிறான். எருமையன்ட்ட வந்து ஒப்படைச்சுட்டான். மன்னிச்சிருந்தோ, எங்களால சொல்லித்தர முடியல, மாத்த முடியல. எல்லா பசங்களையும் பஜனை பண்ண வச்சுட்டான். இரண்யன் முறைச்சு பார்த்தான். ஏன்டா அவனுக்கு இவ்வளவு திமிருன்னா, இல்லையப்பா நான் பணிவா தானே பார்க்கிறேன். அப்பா சொன்னா மீறப்படாதுன்னு தெரியாது அவனுக்கு, கட்டாயம் தெரியும்பா. நீங்க நல்லதா எது சொன்னாலும் நான் கேட்கிறேன். மாத்துர் தேவோ பவா பித்ரு தேவோ பவா எல்லாம் தெரியாது அவனுக்கு, தெரியும்பா. பகவான் மாதிரி அப்பாவை நினைக்கணும்னு சொல்லிருக்கு. ஆனா பகவான் ஒருத்தர் இருக்காரு, இல்லைன்னு சொல்ல முடியாதுப்பா. உங்களை இப்படி வச்சிருக்கிறவர் யாரோ, உங்களுக்கு இத்தனை வரம் கொடுத்தவர் பிரம்மதேவன் சொல்றாளே, இந்த பிரம்மதேவனை படைச்சவர் யாரோ, அவர் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்லணும்? இல்லைன்னு எங்க சொன்னேன்? கடவுள் இல்லைன்னு நான் சொல்லல, அவனை கொல்லணும்னு சொல்றேங்கிறான். எங்கெங்கயோ சுத்தி வைகுண்டத்துக்கே போனேன்டா. அந்த பையன் இங்க ஒளிஞ்சுட்டான். உனக்குள்ளேயே ஒளிஞ்சுண்டாங்கிறார் வாமனமூர்த்தி. அவனுக்குள்ளேயே இருந்தார் பகவான். கோபம் வந்த உடனே அவனை கூப்பிட்டு கேட்டான், எந்த இடத்துல இருக்கான்னு சொல்லு, நான் தீர்த்து விடுறேன். ஏன்னா எங்கயோ வைகுண்டத்துல இருக்கான்னு சொல்றா. வைகுண்டத்துக்கு போனேன், பார்க்க முடியல. எங்கேயோ இந்த ராஜ்யத்துல ஒளிஞ்சுட்டு இருக்கிறதுனால தான் உனக்கு அப்பப்ப உதவி செய்யறான். அவன் இருக்கிற திமிர்ல தான் நீ எனக்கும் யாருக்கும் அடங்க மாட்டேங்கிற. அவன் எங்க இருக்கான்னு சொல்லு. அப்பா நீங்க இங்க நிக்கிற, இங்க நீங்க இல்ல, இங்க நீங்க இல்ல, நான் சொல்லிடுவேன். எங்கும் இருக்கிறவன் நான் எப்படி காட்டுவேன்? ಹಿಂದೆ ವಿಠಲ ಮುಂದೆ ವಿಠಲ, ಹಿಂದೆ ಮುಂದೆ ವಿಠಲ, ಎಡಗೆ ವಿಠಲ ಬಳಗೆ ವಿಠಲ, ಎಡಗೆ ಬಳಗೆ
ವಿಠಲ ಒಳಗೆ ವಿಠಲ ಹೊರಗೆ ವಿಠಲ ಒಳಗೆ ಹೊರಗೆ ವಿಠಲ ಮೇಲೆ ವಿಠಲ ಕೆಳಗೆ ವಿಠಲ ಮೇಲೆ ಕೆಳಗೆ ವಿಠಲ ನನ್ನ ತಂದೆ ವಿಠಲ ತಾಯಿ ವಿಠಲ ತಂದೆ ತಾಯಿ ವಿಠಲ ಬಂಧು ವಿಠಲ ಬಳಗ ವಿಠಲ ಬಂಧು ಬಳಗ புரந்தர விட்டலா. அப்படி தாசர் பாடினாரே. எங்கும் பகவான் இருக்கிறது ஞானிகளுக்கு பிரத்யக்ஷமா தெரியும். நான் எந்த இடம்னு சொல்ல முடியாதுப்பா, எங்கும் இருக்கார். இப்படி மழுப்பல பதில் சொல்லாத, இந்த தூண்ல இருக்கானான்னு கேட்டான். எல்லா இடத்தையும் இருக்காருன்னு சொல்லிட்டேனப்பா, அந்த தூண் அதுல சேருமே. நீ இப்ப நான் கேட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லு. எல்லாரையும் குழப்பறாப்ல என்ன குழப்பாத. இங்க இருக்கானா? தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் துரிதத்தை பரிஹரிப்பார் நாராயணன். ஆணவம் இல்லாத அன்பரின் இதயத்தில் காணப்படும் கருணை கடலாகிய கண்ணன். தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் துரிதத்தை பரிஹரிப்பார் நாராயணன். உன்னிலும் இருப்பார் என்னிலும் இருப்பார் உலகனைத்திலும் இருப்பார் நாராயணன். அந்நியமாய் எண்ணாத அமல சித்தம் உள்ளோர்க்கு பின்னப்படாது இலங்கும் பிரம்மானந்த வஸ்து. தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் உள்ளிலும் இருப்பார் வெளியிலும் இருப்பார் உயிர்க்கு உயிராயும் இருப்பார் நாராயணன். எள்ளுக்குள் எண்ணெய் போல் எங்கும் நிறைவுற்றார் போல் கள்ள மனத்துள்ளோர்க்கு காணப்படாத கண்ணன். தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் சித்தாயும் இருப்பார் ஜடமாயும் இருப்பார் சிஜடமாயும் இருப்பார் நாராயணன். பக்தியை பண்ணாமல் பாபத்தையே செய்யும் கெட்ட சித்தம் உடையவர்க்கு மிருத்யுவாய் தோன்றும் ஹரி. தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார் துரிதத்தை பரிஹரிப்பார் நாராயண 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 நாராயண. எள்ளுல எண்ணெய் இருக்குப்பா, எள்ள கொண்டு காட்டி எண்ணெயை கொண்டாடான்னு அப்படி காட்ட முடியாதுப்பா. அது போட்டு ஆட்டினா எண்ணெய் வரும். அப்பர் சுவாமிகள் சொல்றார் இல்லையா, விறகில் தீயினன் பாலில் படுநை போல மறைய நின்றுடன் மாமணி ஜோதியா. விறகுல நெருப்பு இருக்கு, தொட்டா சுடலையேன்னு கேட்டா நீ விதண்டாவாதி. சொல்றதே இங்கிலீஷ்ல ஃபயர் உட்னு தான் சொல்றோம். ஆனா அந்த கட்டையை கடைஞ்ச அக்னி வரும் உள்ள. விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல. பால்ல நெய் இருக்கு, நமக்கு தெரியும். ஒரு குழந்தை பால்ல நெய் இருக்குன்னு கேட்டா எப்படின்னு கேட்கும். அதுக்கு ப்ராசஸ் இருக்கு. பாலை காய்ச்சி உரை குத்தி தயிராக்கி கடைஞ்சி வெண்ணெய் எடுத்து அதை காய்ச்சினா நெய் வரும்னு இருக்கு இல்லையா. அப்படி இல்லாமல் பால நெய்யை காட்டுன்னு விதண்டாவாதம் பண்ணப்படாது. மறைய நின்றுடன் மாமணி சோதியான் குப்தமா தான் இருக்கான். அவன் மறைவா இருக்காங்கிறத சொல்றதுனால்தான் வேதத்துக்கே மறையின்னு பேரு. அப்ப எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது? உறவு கோல் நட்டு உனக்கும் பகவானுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோ. வாத்சல்ய பாவமோ சக்கிய பாவமோ தாசிய பாவமோ மாதுரிய பாவமோ ஒரு பாவம் வச்சுக்கோ. அதுல எது பெஸ்ட்னு கேட்டாலும் என்னோட அபிப்பிராயம்
நமக்கெல்லாம் தாசிய பாவம் தான். பகவான் ஆண்டவன் நம்ம அடிமைன்னு இருக்கணும். அது முத்தி அவர் அப்புறம் எந்த டைரக்ஷன்ல கூட்டின்னு போறாரோ போலாம், நம்மளா அதை சூஸ் பண்ண முடியாது. உறவு கோல் நட்டு உரிமை கயிற்றினார். இத்தனை வருஷமா கைங்கரியம் பண்றேனே, கருணை பண்ணப்படாதா கொஞ்சம்? பகவானே தவதாசோகம் தவதாசோகம் தாசோகம் தவ தாசரதே அப்படி கெஞ்சி கேட்கலாம். உறவு கோல் நட்டு உரிமை கயிற்றினால் முருக கடைய, எவ்வளவு தீவிரமா கடையறையோ வந்து முன் நிற்குமேங்கிற, நிற்பாயா எதிர்க்க. காதலோடு கவி பாடும் அடியவர் காண வருவது ஹரிநாமம். இவெல்லாம் பார்த்திருக்கா, அக்ரே பஷ்யாமின்னு பார்த்துட்டு தான் எழுதியிருக்கார், பார்க்காம எழுதல. அந்த பக்தி நமக்கு இல்லாததுனால நமக்கு தெரியலையே தவிர பகவான் மேல என்ன குறை இருக்கு? தரிசனம் கொடுன்னு கேட்கறது நமக்கு தகுதி இல்லையே. வண்ண கதறி அழுது ராப்பகலா உருகினா சுவாமியை பார்த்திருக்கா? நான் ஹாஸ்யமா சொல்லுவேன், ஒரு சினிமா நடிகனை பார்க்கறதுக்கு மெனக்கடலாம், அரசியல்வாதியை பார்க்கறதுக்கு மெனக்கடலாம். ஏன் கடவுள் அவ்வளவு லேசா போயிட்டாரான்னு உனக்கு இல்லையா? நீ என்ன மெனக்கட்ட, என்ன பாடுபட்ட, என்ன உருகின, என்ன அழுத, அப்பத்தான் கிடைக்கும். சாணிலும் உளன் ஓர் தன்மை அடுவினே சதகூரிட்ட கோணிலும் உளன் மாமேறு குன்றிலும் உளன் நின்னின்ற தூணில் முளன் முன் சொன்ன சொல்லிலும் முளன் இத்தன்மை காணுதி விரைவில் என்றான். அப்பா இல்லாத இடமே இல்லை, சாணில இருக்கான், கோன்ல இருக்கான், தூண்ல இருக்கான், எல்லா இடத்தையும் இருக்கான். இப்ப இல்லைன்னு சொன்னிய இந்த வார்த்தையில இருக்கான். விவேகானந்த சுவாமிகிட்ட ஃபாரின்ல ஒருத்தர் வந்து நோ காடுன்னு எழுதி காட்டினார். சுவாமிஜி டு யூ அக்செப்ட் திஸ்? எஸ் திஸ் இஸ் ட்ரூ, எ ஸ்மால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அப்படின்னார். என்னுக்கு முன்னாடி கே போட்டார், ஓக்கு அப்புறம் டபிள்யூ போட்டார், நோ காடுன்னு. இல்லைங்கிறதுல இருக்கான் பாவன், இல்லாம எங்க போயிட்டான்? நீ தெரிஞ்சுக்காம இருக்கிறது உன்னோட முட்டாள்தனமே தவிர இதுல இருக்கான்னு சொல்ல. கையில இருக்கிற வாளால அந்த தூணை இவன் பார்த்து கட்டின தூணாது, அது இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த பையன் வளர்றத கண்டுபிடிக்கணும் ஒண்ணு. அடுத்தது ஒருவேளை இருந்துட்டான வதம் பண்ணணும், பெஸ்ட் சான்ஸ். அது கதையில எப்படி சொல்லுவா, சமஸ்த லோகங்கள் இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் நிருசிம்ம கர்ப்பம் இருந்தது. எங்க தொட்டாலும் அது வழியா வரணுங்கிறதுக்காக அவன் வரம் கேட்டிருந்தான் இல்லையா? இந்த வரத்தோட கிளாசிபிகேஷன் எல்லாம் வச்சுட்டு மனுஷனும் இல்லை, மிருகமும் இல்லை, நரம் மிருகமாக பிரம்மாவால படைக்கப்பட்ட வஸ்து இல்ல, பிரம்மாவையே படைச்ச சுரூபமாக இவன் கேட்ட வரத்தும்படியே அவன் வதம் பண்ண போற ரூபமாக இதுவரை உலகத்துல இல்லாத ஒரு வடிவமாக பகவான் ஒரு இடத்துலயும் உட்காந்துக்காரான். எங்க காட்டினாலும் அங்கேருந்து வெளியில வர்றதுக்காக இந்த வாளால ஓங்கி ஒரு அடி அடிச்சானாம். கற்பூர ஆர்த்தி பண்ணுங்க, முடிஞ்சால் பிரவச்சனம் முடியறதுக்கு நான் சொல்ல மறந்துட்டேன், பானகனை எழுதி சரியா? சத்யம் விதாதும் நிஜ பிருத்ய பாஷிதும் வியாத்யும் ச பூதேஷு அகிலேஷு ச ஆத்மனஹ அதிருஷ்யதாத் அத்புத ரூபம் உத்வகன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். பிரம்மா கொடுத்த வாக்க சத்தியமாக்குறதுக்கு, பிரகலாதன் வாக்க சத்தியமாக்குறதுக்கு, ஜெய விஜயாளுக்கு சனகாதிகள் கொடுத்த சாபத்தை சத்தியமாக்குறதுக்கு, பக்தன் கூப்பிட்டா வருவேங்கிற வாக்க தன் வாக்கையே சத்தியமாக்குறதுக்கு சத்தியஸ்வரூபியான பகவான் அந்த தூண் உடைஞ்சு சுவாமி வெளியில வராராம். பிரம்மாண்டமான நிருசிம்ம ரூபமாக. ತರುಳನು ಕರಿಯ ಸ್ತಂಭವು ಬಿರಿಯ ತುಂಬವು ಗ್ರವನು ತೋರಿದನು ಕರಳನು ಬಗದು ತಂತೊರಡಳು ಇಟ್ಟು ತರುಳನ ಸಲಹಿತ ಶ್ರೀ ನರಸಿಂಹನೆ ಸಿಂಹರೂಪನಾಥ ಶ್ರೀಧರೇ ನಾಮಗಿರೀಸನೇ ಸಿಂಹರೂಪನಾಥ ಶ್ರೀಹರೇ. ಬಗುದರೆಲ್ಲ ಕೂಡಿ ಬಹು ದೂರ ಓಡಿ ಪರಮ ಶಾಂತವನು ಬೆಡಿದರು
ಕರತು ತನ್ನಗೆ ತೊಡೆಯಲಿ ಗುಳುಸಿದ ಪರಮ ಹರ್ಷವನು ಹೊಂದಿತ ಶ್ರೀಹರಿ ಸಿಂಹರೂಪನಾಥ ಶ್ರೀಹರಿ ಜಯ 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 ಬಂದು ಹೂವನ್ನು ತಂದು ಹರಿ 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 ಎಂದು ತೊರಲು ಕರೆಯ ಭಯ ನಿವಾರಣ ಭಾಗ್ಯ ಸ್ವರೂಪನೆ ಪರಮ ಪುರುಷ ಶ್ರೀ ಪುರಂದರ ವಿಠಲನೆ சிம்மரூபநாத ஸ்ரீதரே. நடுங்கி போயிட்டு அந்த கர்ஜனால சமஸ்த லோகங்களும் வெலவெலுத்து போக தேவர்கள்லாம் அங்க இருந்து பாக்குறா, என்ன இப்படி ஒரு ரூபம், பகவான் இப்படி வந்ததே இல்லையேன்னா பாகவத அபச்சாரம் பண்ணினதுனால ஏற்பட்ட கோபத்தை பூரா வெளிப்படுத்துற ரூபமாக. ஆனா நரசிம்மர் மாதிரி அழகு யாரும் கிடையாதுன்னு வைஷ்ணவ சொல்லுவாங்க. அது கோர ரூபம் இல்லை, அது ஒரு அழகு. ஏன்னா பிரகலாதனுக்காக வந்தார் இல்லையா, பிரகலாத காரண நிருசிம்ம ஜலாசி ஜாஷியா போலாசி சத்ய கேலே ராமகிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரி गर्जे राजद्वारी भक्तराज विठ्ठला माधवा मुकुंदा केशवा तेणे दैत्यराव दत्त कला तुकामणे दया कारण सगुण भक्तांचे वचन सत्य केले भक्तांचे वचन सत्य केले नमो नारसिंह प्रह्लाद वरद नारसिंह 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 नमो नारसिंह प्रह्लाद वरद नारसिंह. உங்கள்லாம் அக்னி பழம்பா ஜொலிக்கிறது, அவருடைய அந்த கேசங்கள்லாம் தேஜோமயமா ஜொலிக்கிறது, பிரம்மாண்டமான ரூபத்தோட குகை மாதிரி வாயை பெருசா திறந்துண்டு கத்தி மாதிரி இருக்கிற பற்களோட கர்ஜனை பண்ணிண்டு எல்லா அண்ட கடாகங்கள்லாம் விடிச்சு செதற மாதிரியான ஒரு சிம்ம கர்ஜனை பண்ணிட்டு பெரிய ரூபத்தோட சுவாமி வர, பயப்படவும் இல்லை, அந்த பையன் கும்பிடவும் இல்லை. இவங்க எப்பேற்பட்ட ஆளு இரண்ய. அகஸ்தியர் பாட்டுல வரும், தாத்தை தொடும் இடம் ஏதும் அவனுளன் தேவன் என்னும் மகன் உரை போலே. அப்பா தாத்தை, தாத்தான அப்பா இல்லையா, தாத்தை தொடும் இடம் ஏதும் அவன் உளன் தேவன் எனும் மகன் உரை போலே. தாக நர மிருக கோர வடிவொடு தூணில் எழுவது ஹரிநாமம். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. அப்படி வந்து கர்ஜிக்கா இவன் சண்டை போடுறான் அவரோட. ஒரு க்ஷணத்துல ஒரு தட்டு தட்டி இருப்பாரு, விளையாடுறான். ஜெயிக்க போறோம், அவசர சம்ஹாரம் பண்ண போறோம், கன்ஃபார்ம்டா தெரியும் என்ன நடக்க போறது. கொஞ்ச நேரம் டைம் இருக்கு, அந்த சந்தியா காலம் ஆகல, என்ன கேட்டு டைம் இருக்கும் இல்லையா, ராத்திரி இருக்கக்கூடாது பகல்ல இருக்கக்கூடாது கேட்டுருக்கான். சந்தியா காலமா இருக்கணும், அரண்மனைக்குள்ள இருக்கான். அவனா சண்டை போட்டுட்டே வராப்புல அப்படி வந்து வாசல் படி வரல கொண்டு வரணும், அப்படிலாம் பிளான் பண்ணி கொண்டு வர்றாரு. தேவர்கள்லாம் பயப்படுறாங்களாம், கொசு மாதிரி தட்ட வேண்டிய பொருளோட இவ்வளவு நேரம் விளையாடுறாரு, இந்த பையனுக்கு எது இவ்வளவு டைம் கொடுப்பாளா? ரூபத்தை பார்த்தாலே கொலை நடக்கிறது, இதோட சண்டை போடுறானே, இவன் எப்பேற்பட்ட ஆளா இருக்கணும். அசுர படையெல்லாம் வருதான், இவன் தனியா சண்டை போடல, அநேக கரங்களை எடுத்துன்னு பகவான் அத்தனை கரங்களால இந்த படையெல்லாம் துவம்சம் பண்றார்.
பிரதான ரூபத்தோட ஹிரண்யனோட சண்டை போடுறார். சண்டை போட்டு வாசல் வரையில் அழைச்சிட்டு வந்துட்டு அந்த வாசல் படியில குழந்தை அப்பா மடி மேல வச்சுக்கிற மாதிரி மடியில வச்சுக்கிற. தன்னுடைய கூர்மையான நகங்களால், ஏன்னா அது கையும் இல்லை ஆயுதமும் இல்லை, அதால இந்த பிரதோஷ காலத்துல ருத்ர ஆவிர்வாவம் தான் நரசிம்மமூர்த்தியே. பிரதோஷ காலம் தான் அவருக்கும் கிழிச்சு இந்த குடல் எடுத்து மாலையா போட்டுண்டார். ராமகிருஷ்ணன் சொல்றார், என் பிரகலாதனோட அப்பா அவனோட குடல் நினைச்சுனார். வயத்துக்குள்ள அப்படி தேடினாராம், என்ன இன்னொரு பிரகலாதம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கும்னு தேடினார். பரமஹம்சரோட பாவம் இது. அப்படி பண்ணி ஹிரண்யனை சம்ஹாரம் பண்ணினார் பகவான். அந்த உக்ரம் தனியவே இல்லை. அத்தனை தேவதைகளும் ஸ்துதி பண்றா. எல்லாம் சாப்டரா வரும் பாகவதத்துல. எதுனாலையும் அவரோட கோபம் தனியல. ஒரு ஹாஸ்யமா கதை சொல்லுவா பாகவதத்துல, அப்படி இல்லை. மகாலட்சுமியை கூப்பிட்டு பார்த்து, மாமா கொஞ்சம் சாந்தப்படுத்துங்க அப்படின்னு உடனே, வேற மாதிரி இருக்கிற ஆதார் கார்டுல வேற போட்டோன்னா இருக்கு, அப்படி இல்லையேன்றான். ரூபமே இந்த ரூபத்தை மகாலட்சுமியை பார்த்தது இல்லையா. இப்படி கோச்சிக்க வேண்டிய அவசியம் இருக்கு, அங்கங்கே ஏற்பட்டிருக்கு இல்லையே. அதனால அதிபயங்கர ரூபம். பயப்படாத ஒரே ஒரு ஆள் யாருன்னா பிரகலாதன் தான். இவன் குருவாயூர்ல போனேன்னா துவஜஸ்தம்பத்துக்கிட்ட மேல ஒரு படம் மாட்டியிருப்பான். பயங்கரமா இருப்பான் நரசிம்மர். பக்கத்துல சிம்மாசனத்துல அப்படி கீழே குட்டியா நின்று எட்டி பார்க்கிற மாதிரி பிரகலாதன் வரைஞ்சிருப்பான். ரொம்ப அழகா. அவன் ஏன் பயப்படலன்னா, சிங்க குட்டி சிங்கத்தை பார்த்து பயப்படாத இல்லையோ, அவன் பயப்படவே இல்லை. கிட்ட வந்து சுவாமி ஒரு நமஸ்காரம் பண்ணினானா. அது வரலும் உரிமிண்டு கர்ஜனை பண்ணிண்டு அந்த ஹிரண்யகசிபு வதம் பண்ண உக்ரத்துல இங்கேயும் அங்கேயும் உரிமின்று இருந்த சுவாமி இவன் காலில் விழுந்த உடனே அவனை பார்த்த உடனே அப்படியே குளிர்ந்து விட்டான். என்ன அன்பு இந்த குழந்தைக்கு! இத்தனை பக்தி பண்ணி என்கிட்ட எதையுமே எதிர்பாராத ஒரு குழந்தை. இவன் பக்திக்கு எதை கேட்டாலும் நான் கொடுத்திருப்பேன். எந்த கஷ்டத்திலையும் கஷ்டம்னு புலம்பாத ஒரு குழந்தை. இப்படி ஒரு பக்தனை பார்க்க முடியுமா? நான் கஷ்டப்படுறேனே பகவானே, கண்ணு இல்லையா காது இல்லையாங்கிற குரூப் தான் நம்ம பார்த்துருக்கோம். நம்மளும் அதுலதான் இருக்கோம். இது ஒரு பாட்டு இங்கோ ஐயப்ப பஜனையில கேட்டேன். இருமுடியை தூக்கி வந்தீங்கன்னா உனக்கு இறக்கமே இல்லையா, உனக்கு நான் கத்துறதெல்லாம் காதலியே இல்லையா, அதை செவிட அவர் இப்படிலாம் பாடப்படாது. பகவானை ஸ்துதி பண்ணி பாடணும். அவர் மகிமையை ரூப லாவண்யத்தை பாடணும். அவர் கருணையை பாடணும். அவர் என்ன கேட்பார், இத்தனை கஷ்டப்பட்டு வர சொல்லி நானா சொன்னேன், ஆத்திரையரோட போடாம இருமுடியை சுமந்து வந்தேன் இறக்கம் இல்லையா அப்படின்னா, நான் கூப்பிடவே இல்லையாடா ஒண்ணு, ஜெயமே ஆத்திரையர் இருப்பார் சினிமா தியேட்டர் போல கியூல நெல் பரிசிரமப்பட்டு நீதானே ஆசையா வர. அப்ப பகவானே உன் தரிசனம் கொடுன்னு அழு, பிரார்த்தனை பண்ணு, எனக்கு பக்தியை கொடுன்னு அழு இல்லையா. ஹிரண்யகசிபு வதம் பண்ணினார் சுவாமி. பிரகலாதன் ஸ்துதி பண்றானா. அப்போ பிரம்மாதயா சுரகணா முனையோ அத சித்தாக சத்வைகாதனமதயோ வசசாம் பிரவாகைஹி ந ஆராதித்தும் புருகுணைஹி அதுனாபி விப்ருஹு கிம் தோட்டும் அர்ஹதி சமே ஹரிஹி உக்ரஜாதேகே. பிரம்மாதி சுரகணங்கள்லாம் பூஜை பண்ணக்கூடிய ஸ்துதி பண்ணக்கூடிய வேதமே ஸ்துதி பண்ணக்கூடிய பரம்பொருள ஒரு அசுர பிள்ளை நான் என்னத்தை பூஜை பண்ண போறேன், என்னத்தை சொல்ல போறேன், என்ன சொல்லு நீ வாழ கேட்டுக்கிறா. அதனால நான் கேட்டுக்கிறேன். என் குருநாதனான நாரத பகவானுடைய கிருபையினால சம்சாரங்கிற சகதியில நான் விழாம தப்பிச்சேன். இல்லைன்னா இந்த குடும்பத்துல பிறந்து நான் பழாதான் போயிருக்கணும். பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழி விட்டவான் அருணகிரிநாதன். அது பகவான் குருநாதன் கருணையால நான் அந்த சகதியில விழாமல் நான் காப்பாற்றப்பட்டேன். எது வழின்னு எனக்கு அவர் காட்டினார். நாங்க பூஜை பண்ணி உபச்சாரணை பண்ணி உங்களை சந்தோஷப்படுத்த முடியுமோ? என்னென்ன வஸ்துக்குள்ளாத பூஜை பண்றோமோ அதெல்லாம் உங்கள்கிட்ட இருந்தே வந்ததுதான். எந்த வாக்குனால ஸ்துதி பண்றோமோ அந்த வாக்கு உங்களோடது, இந்த சிந்தனை உங்களோடது. உங்களது எடுத்து உங்களுக்கே கொடுத்துட்டு நான் பண்ணினேன்னு நான் சொல்லிக்க முடியுமா? ஆனா ஒரு விஷயம் குருநாதர் எனக்கு கத்துக் கொடுத்திருக்காரு. என்ன தெரியுமா? பகவத் பக்தனா இருக்கிற ஒரு மனுஷன் தன் வாழ்க்கைக்கு நல்லது பண்ணிக்கணும்னு நினைச்சான்னா
பகவத் கைங்கரியம் பண்ணுவான். பகவத் கைங்கரியம் பண்ணினா நமக்கே வருங்கிறது அவனுக்கு தெரியும். இது எப்படின்னா, கண்ணாடி முன்னாடி நின்றுண்டு இந்த பிரதிபிம்பத்துல என்னமோ இந்த இடத்துல குங்குமம் சரியா இல்லையா, கோணலா போயிடுத்து அப்படின்னு தோணித்துன்னா, நான் இங்கதான் குங்குமத்தை சரி பண்ணிக்கணும், அங்க போய் வச்சுன்னு பிரயோஜனம் இல்லை இல்லையா? அப்படி லௌகீக லோகத்துக்கு நீ எது பண்ணினாலும் பிம்பத்துக்கு பண்றது, அசலுக்கு பண்றதுங்கிறது பகவானே உனக்கு பண்றது. உனக்கு பண்ணினா திரும்பி யாருக்கு வரப்போறது? பக்தாளுக்கு தானே வரப்போறது. பகவான்ங்கிறது அத்தனை ஜீவன்களோட லோகங்களோட சமஷ்டி ரூபம் தானே இல்லையா? வேர்ல ஜலம் விட்டா, நாரதர் சொல்றார் பாகவதத்துல, வேர்ல ஜலம் விட்டா அது அப்படியே இலைக்கு பூவுக்கு காய்க்கு பழத்துக்கு போறது மாதிரி பகவானுக்கு பண்ணக்கூடிய சேவை லோக கல்யாணமாக அத்தனை பேருக்கும் வரும் இல்லையா? இது தெரிஞ்சுன்னு ஒருத்தன் தன்னை பகவத் சேவைக்குத்தானே தன்னை ஆட்படுத்தி கொள்வான். எங்க அப்பாவை வதம் பண்ணிட்டேள், சாந்தமா ஆயிடுங்கோ, உங்களை பார்த்து பயப்படலையான்னு வாழலாம் கேட்டா, லௌகீக லோகத்தை பார்த்தா வர்ற பயம் உங்களை பார்த்தா வரமாட்டேங்கிறதுங்கிறான். உலகத்தை பார்த்தா கொலை நடக்கிறது, நல்லவன் மாதிரி நடிக்க ஒருத்தரையும் பார்க்க நேரிடுறது. பகவானே எனக்காகவே இப்படி ஒரு பிரத்யேக வடிவம் எடுத்துன்னு வந்திருக்கேன், இந்த கருணை என்ன நான் பார்க்கணும், பயப்படுறதுக்கு எனக்கு என்ன இருக்கு? பகவான் சந்தோஷப்பட்டார், மடிமேல உட்காத்தி வச்சிருந்தார், தன்னுடைய அபய கரத்தை சிரசு மேல வச்சு அனுகிரகம் பண்ணார். இவனோட பக்தியை நினைச்சு நிருசிம்மரோட கண்ணுல இருந்து ஜலம் வந்துதான், ஆனந்த பாஷ்பம் வந்துதான். உனக்கு என்ன வேணுமோ கேளு கண்ணாங்கிற. இப்பதானே கேட்டு எங்க அப்பா நாசமா போன, அந்த தப்பா நான் பண்ண மாட்டேன். வேலவனை பெற்றவளே, வேண்டும் வரம் தருபவளே, வேண்டி உன்னை நாடி வந்தேன், வேண்டாமை தந்தருளே. உங்கள்கிட்ட நான் வந்து என்ன கேட்பேன்? எதுவும் கேட்கப்படாதுங்கிற ஒரு வரத்தை நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன். எங்க அப்பா அது இதுன்னு என்னமோ கேட்டார், அதை கிழிஞ்சு கிடக்குறாரு பாருங்க, எதுக்கு லாயக்கு இல்லாம. அதனால நான் வந்து வணிகன் இல்லை, நான் வியாபாரி இல்லை, பிரான்சைஸ். இது பண்ணினா அது, அது பண்ணினால் இது. இந்த ஸ்லோகங்கள்லாம் படிக்கிறது கூட போடுவான், அது மேல பலஸ்ருதி எல்லாம் போட்டிருப்பான். அது பொய்ன்னு நான் சொல்லலை, அதை விட பெரிய பலன் கொடுக்கறதுக்கு சுவாமி தயாரா இருக்கும்போது அல்பமா கேட்கக்கூடாது இல்லையா? துருவ சரித்திரத்துல அவனே சொல்றான், மகாராஜா பார்த்துட்டு சத்த உமி கேட்டு வாங்கிட்டு வந்தான் மன்னாருக்கு. பகவானை போய் நான் வாயெல்லாம் ஸ்துதி பண்றது, உள்ளுக்குள்ள எனக்கு ஒரு எண்ணம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு தானே அவர் எனக்கு ராஜ்யம் கொடுத்தார் பகவான் இல்லையா? ஆனா அந்த எண்ணம் வராதபடிக்கு எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கப்படாது, எனக்கு நீயே வேணும், வேற எதுவுமே வேண்டாங்கிற அந்த ஒரு பாவனை தான் எனக்கு வேணும். நமோ பகவதே துப்யம் புருஷாய மகாத்மனே, ஹரயே அத்புத சிம்ஹாய பிரம்மணே பரமாத்மனே. பகவான் ஆனா அப்படி விடல, என்ன பக்தி பண்ணினவனுக்கு நான் மோட்சம் மட்டும் கொடுத்தேன்னு இருக்கப்படாதுரா, வா குடும்பத்தோட பக்தி பண்றா, எனக்கு விவரம் தெரிஞ்சனாலேருந்து குடும்பம் கஷ்டப்பட்டுட்டே இருக்கு அப்படின்னு யாரும் சொல்லிடப்படாது. என்ன ஒருத்தர் கேட்டார் ரொம்ப வருஷம் முன்னாடி, அவருக்கும் அவ குடும்பத்தையும் தாத்தா சாமிகிட்ட ஈடுபாடு உண்டு. அண்ணா தப்பா எடுத்துக்காதீங்க, நீங்க அவரே கதின்னு இருக்கேள், உங்களுக்கு அவர் என்ன பண்ணிட்டார்? நல்ல கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், வேலை போயிடுத்து, பஜனை பண்ணி உபன்யாசம் பண்றேன், பெருசா சம்பாவனை வருதுல, குடும்பம் நடத்த முடியாது எனக்கு தெரியும். உங்க பிள்ளைக்கு விஷன்ல ப்ராப்ளம், ஸ்கூல்ல படிக்க முடியல, இன்னும் அவரை பிடிச்சிட்டு இருக்கல, என்ன பண்ணிட்டாரு? கொஞ்சம் தப்பா எடுத்துக்காதீங்க, உங்க கேள்விக்கு 2 பதில் இருக்கு. முதல்ல ஒரு சிம்பிளான ஆன்சர் சொல்லிடுறேன். நீங்க ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் படத்தை மாட்டிருக்க பிரம்மாண்டமா, அவர் உங்களுக்கு என்ன பண்ணினாருன்னு. எனக்கு அவர் பாட்டு பிடிக்கும் வச்சுருக்கேன், எனக்கு இவர் பிடிக்கும், நான் கும்பிடுறேன். அவர் எவ்வளவு சம்பாவனை வாங்குறாரோ மியூசிக் போட்டு உங்களுக்கு அதுல இருந்து 1 ரூபாய் காசு கொடுக்கறது இல்லை, பிடிச்சிருக்குங்கிறதுனால இவ்வளவு பெருசா மாட்டி வச்சுருக்க இல்லையா, எனக்கு பிடிச்சிருக்கு கும்பிடுறேன். இது ஒரு ஆன்சர். இன்னொரு ஆன்சர் என்ன, நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன், கம்பெனியில வேலை போயிடுத்து, சத்தியம்தான், நான் சுவாமிகிட்ட வேலை செய்யறேன், எனக்கு பாஸ் வந்து குருநாதர் தான் எனக்கு பாஸ். நான் வந்து 30 நாள் வேலை செஞ்சா அடுத்த மாசம் 1ஆம் தேதி எனக்கு சம்பளம், நான் பவ்யமா போய் வாங்கிக்கணும். இப்ப நான் உபன்யாசமா பஜனையோ பண்ணா
சம்பாவனை கொடுக்குறா, நமஸ்காரம் பண்ணி கொடுக்குறா. என்ன குறைஞ்சு போயிட்டேன் நானு? என் குழந்தைக்கு விஷன் ப்ராப்ளம் இருந்ததுங்கிறது உண்மைதான், பள்ளிக்கூடத்தை படிக்க முடியலங்கிறது உண்மைதான். குருஜி கிருபையால அவன் முதல் பாகவத சப்தாகம் பண்ணினான் 15 வயசுல. அப்ப சொன்னா, கண்ணு நன்னா இருந்தா நான் பள்ளிக்கூடத்துல படிச்சிருப்பேன், எனக்கு இப்படி ஆனதுனால பாகவதம் கிடைச்சதுன்னு சொன்னான். லைஃப நம்ம எடுத்துக்கிற விதம் தான்ப்பா. பகவான் கிருப்பா தான் பண்றார், அனுகிரகம் தான் பண்றார், கைவிடவே மாட்டார். அந்த கருணையை உணர 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 லௌகீக வாழ்க்கையில நாட்டமே போயிடும். அதனால கிருஷ்ண பிரேமநாச்சன் ஒரு கிருபா ஸ்மரணமே பக்தி. இதுவரைக்கும் பண்ணின கருணையை நினைச்சு 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 நீ அழுதுண்டே இதுக்கே எனக்கு தகுதி இல்லையே, நான் இனிமே என்ன லிஸ்ட்டை கொண்டு உங்ககிட்ட வைப்பேன், நான் கேட்காமே எனக்கு இவ்வளவு கொடுத்து விட்டியே கருணாமூர்த்தி, அப்படிதான் நினைச்சுக்கணும். சுவாமி ஒரு நாளும் கைவிட மாட்டேன். தன்னை நினைக்கிறவாளை கைவிடுறதுங்கிறது அவரால் நினைச்சா கூட முடியாத ஒரு காரியம். பகவான் என்ன பண்ணினான், ஒன்னு அசுர ராஜனாகவும் பட்டாபிஷேகம் பண்ண சொல்றேன், அது சுக்கராச்சாரியார் பண்ணுவார், உங்க ஆத்து வாத்தியார் அவர் தான். நான் பண்ற பட்டாபிஷேகம் பக்தராஜன்னு பட்டாபிஷேகம் பண்ணினார். சிம்மாசனத்தை உட்காத்தி வச்சு புண்ணிய தீர்த்தங்களால் அபிஷேகம் பண்ணி ராஜா பட்டாபிஷேகம் பண்ணணுமா. சிம்மாசனத்தை உட்காத்தி வைக்கலையா, சிம்மமே ஆசனமா இருந்து உட்காத்தி வச்சுட்டுதான். அப்புறம் வெண்கொற்ற கூட சத்திரம் வைக்கணும், அபயஹஸ்தத்தால சிரசு மேல வச்சாராம். அப்புறம் புண்ணிய தீர்த்தங்களால ஸ்நானம் பண்ணணும் இல்லையா, கண்ணால ஜனம் விட்டு குழந்தைய கட்டிண்டார். சிம்ம தீர்த்தமே குழந்தைக்கு கிடைச்சுதான் இந்த பிரகலாதனுக்கு. அதனால இதுவரையில் வந்த பக்தாளுக்கும் இனிமே வரப்போற பக்தாளுக்கும் நீ பக்தராஜன்னு சொன்னதுனால பிரகலாத நாரத பராசர புண்டரீகன் தான் ஸ்லோகமே. உபதேசம் பண்ண குருவுக்கு 2வது இடம் தான். குருவுக்கு அதான பெருமை, என் குழந்தை என்னை விட வசதியா போயிட்டானே அப்படிங்கிறதான பெருமை. அப்படி பக்தராஜனான பிரகலாதனுடைய சரித்திரம். அப்பாவுக்கு சத்கதி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொள்ள 21 தலைமுறை கரியர் எடுத்துடா. எதனால தெரியுமா, நீ பஜனை பண்ணினதுனா. நமச்ச கேத்தி நமச்ச ஜேதி கோட்டிக்குலா உத்தார், கோட்டிக்குலா உத்தார் பண்டரி நாமாச்சா பஜார், பண்டரி நாமாச்சா பஜார், பண்டரி நாமாச்சா பஜார். நாமாவை கேட்டு நாமாவை சொல்லி இருக்கக்கூடிய குடும்பத்துல 21 தலைமுறை கரை ஏறியாச்சுங்கிற ஞானேஸ்வர மகாராஜ் சொல்றார். பூர்வஜர்களுக்கெல்லாம் ஸ்ராத்தம் தர்ப்பணம் பண்ண வேணாம்னு சொல்லல, அது ஒரு நல்ல பிராக்டிஸ், அதுக்காக பண்ணேன். வேதம் சொல்ல கர்மாவை ஒருத்தன் விடவே கூடாது, அதுக்கு அதிகாரம் இல்லை. ஆனா ரகசியத்தை சொல்றேன் கேட்டுக்கோ, அவ அத்தனை பேரும் சதுர்புஜம் கடிச்சு வைகுண்டத்துக்கு போயிட்டான். அவ பித்ருலோகத்துல இல்ல, வைகுண்டத்துல இருக்கா. அப்ப நீ பண்ற சாத்தம் எல்லாம் யாருக்கு போகும், நான் பெருமாளே வாங்கிக்கிறேன். சாத்த சம்ரக்ஷக மகாவிஷ்ணு வாங்கிக்கிறார், ஒருவனுக்கு அனுகிரகம் பண்றார். அதனால கர்மாவை விடாத. ஆனா நாமா சொல்றவாளுக்கு ரூட் போட்டாச்சு, ஏற்கனவே போயிட்டா. தேனே வைகுண்ட பவன கருக்கேலேன்னு ஒரு அபங்கத்துல சொன்ன மாதிரி சத்துர்புஜ நர ஹோவுனட்டேலேங்கிற பூர்வஜா வைகுண்ட மார்க்க சோப்பாங்கிற 21 தலைமுறை கரையை ஏறிடுத்துன்னு சொல்லி சரித்திரத்தை தர்மபுத்திரருக்கு நாரதர் சொல்றார். சொல்லும் போது இந்த பையன் உட்காந்து கேட்டுருக்கான். அப்படியே பிரகலாதன் நரசிம்மர் அனுகிரகம் பண்ணினது, பிரம்மாண்டமான நரசிம்ம ரூபம், 2 கட்சி கீழ்ச்சி போட்டது எல்லாம் மனக்கண்ணால பார்த்துட்டு அப்படியே கேட்கிற. தர்மா சரித்திரம் முடிஞ்சுடுச்சு சொல்லிட்டு, இப்போ நான் பயங்கரமான ரூபத்தோட ஒருத்தர் வந்தாருன்னு சொன்னேன். ஆமா, அவர் தான் அழகா இங்க உட்காந்துட்டாரு. பிரகலாதனோட நீங்க எல்லாம் பாக்கியசாலிப்பா. அவன் வந்தான், காரியம் முடிஞ்சது, கிளம்பிட்டான். அவனோடய நீங்க இருக்கேளே, எவ்வளவு பாக்கியம் பண்ணிருக்க. நீங்க கிருஷ்ணனோட இருக்கேளே, அவனோட உறவாடுறேளே. பிரகலாதனோட நீங்க பாக்கியசாலிகள் இல்லையா? குடும்பத்துல ஒத்தனா இருக்கான், சகாவா இருக்கான், சேவை பண்றான். இது மாதிரி ஒரு பகவான் எங்க பார்க்க முடியும் அப்படின்னு நாரதர் வந்து இவளோட பாக்கியத்தை ஸ்லாகிச்சு அனுகிரகம் பண்ணினாருங்கிறதோட இந்த தரம் நம்ம பாகவதத்தோட அமிர்த பிந்துவை பூர்த்தி பண்ணிக்கிறோம். ஒரு முத்துகிருஷ்ண மாமாட்ட சொன்னேன்,
நீங்க 7 நாள் கேட்கிறாள், என் பிள்ளை 3 நாள் தான் அலோவ் பண்ணியிருக்கான்னு சொன்னேன். ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இவாளுக்காக கொடுத்தது. அதுல சொல்ல முடிஞ்ச அளவுக்கு சொன்னோம். எவ்வளவு சொன்னாலும் பகவானோட மகிமைய சொல்லி மாளாது, கேட்டு மாளாது, விட்டு போயிட்டுதான் நினைக்காதபடிக்கு வருஷா வருஷம் வந்து சொல்றேன்னு இவர்கிட்ட நான் சொல்லிவிட்டேன். பகவானே இந்த மாதிரி வாக்கு வச்சுட்டாரு. ஆமா, அதனால எப்பவும் இந்த ஸ்மரணமே நமக்கு இருக்கணும். ஏதோ கதை கேட்டேன் போனேங்கிறாப்புல இல்லாமல் ஒத்தொத்தர் வீட்டிலையும் பிரதி தினம் நாம ஒலிக்கணும். நம்ம பகவானுக்கு பண்ணக்கூடிய ஒரு சேவை இது ஒண்ணுதான். பகவான் நம்மகிட்ட வேற எதுவும் எதிர்பார்க்கல. பிரதி தினம் ஒத்தொத்தரோட வீட்டிலையும் நாம ஒலிக்கணும். வீட்டில் இருக்கிறவா எல்லாரும் சேர்ந்து ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ என்ன எவ்வளவு நேரம் முடியுமோ நாமா சொல்றதுங்கிறத என்ஷூர் பண்ணணும். ரிச்சுவலிஸ்டிக் லைஃப்ங்கிறத விட ஸ்பிரிச்சுவலிஸ்டிக் லைஃப் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால இது முதல்ல என்ஷூர் பண்ணிக்கோங்க. அப்புறம் குடும்பத்து தர்மங்கள் எல்லாம் பண்ணுங்க. எதையும் விடாமல் இருந்து எங்க சத்சங்கம் யார் பண்ணினாலும் நம்ம போய் கலந்துக்கணும். மகான்கள் வரும்போது அவள் தரிசனம் பண்ணி அவளுக்கு சேவை பண்ணணும். எங்க போனாலும் ஒரு ஓப்பன் மைண்டோட நம்ம சுவாமி சத்சங்கத்துக்கு போகணும். இது என்னுடைய சத்சங்கம், இது என்னுடைய குரு, இங்க நான் வரமாட்டேன் அங்க வரமாட்டேன்னு சொல்லாமல் உன்னுடைய குரு உன்னுடைய மார்க்கத்துல திருப்தியோட இரு. எங்க போக நேர்ந்தாலும் அங்க உன் குருவையே பார். எந்த நாமாவை சொன்னாலும் உன்னோட உபதேச மந்திரமாகவே நினைச்சுக்கோ. ஏன்னா ஒரே ஒரு ஆகாசம், ஒரே ஒரு பூமி, ஒரே ஒரு சமுத்திரம், ஒரே ஒரு பகவான், ஒரே ஒரு குரு. அவ்வளவுதான் விஷயம். இந்த ஜீவனும் பகவானோட கலந்துருத்துனா அதுவும் மிச்சம் இல்லாமல் ஆயிடுங்கிறதுனால இந்த ஒரு விஷால பாவம் வரும்போதுதான் பகவான் கிருபை பண்ணி தன்னோட நம்ம அப்படி இந்த உத்தமமான பாகவதால் சரித்திரம் நமக்குள்ள பக்தியை கொடுக்கட்டும். இன்னைக்கு குருவாரம் ஞானானந்த சத்குருவோடைய பாதுகாப்பு பூஜை நடந்தது. சாயந்தரம் பரம பாகவதனான பிரகலாத சுவாமி சரித்திரம் நடந்தது. 1974 ஜனவரி 7 அன்னைக்கு சுவாமி நிஷ்டையில உட்காண்டார். 10 அன்னைக்கு தான் அவ சித்தி ஆயிட்டார். தீர்மானமாகி அவர் அதிஷ்டானத்துல வச்சா. ஆராதனை தபோவனத்துல இந்த பிரதிஷ்டை பண்ண நாளை கணக்கு பண்ணிட்டு இந்த துதிய 4th அன்னைக்கு வருது. பௌர்ணமி கணக்கு வச்சுண்டு கோவிந்தபுரத்தை நாங்க 2nd and 3rd 2 நாள் நாங்க உற்சவம் வச்சிருக்கோம். தப்பாத்துல 15 நாள் உற்சவம் நடந்துட்டு இருக்கு. கோயிங் ஆன். 4th அன்னைக்கு பிரதானமான உற்சவம். சுவாமி சித்தி ஆரத்துக்கு 2-3 நாள் முன்னாடி சுவாமி சொன்னாரா, அடுத்த குருவாரத்துல சுவாமி நரசிம்ம அவதாரம் எடுக்க போறதுன்னாராம். இந்த சரீரத்தை விட்டுட்டு அக்கண்டமா போறேங்கிறத சுவாமியோட குத்தமா சொல்லிருக்காது. யாருக்கும் புரியல. அப்புறம் ஹம்ச கொடி பறக்கும் தபோவனத்துல ஏதோ கயிறு லூஸ் ஆகி அது இறங்கி எடுத்தோம். அது இறங்கி எடுத்தேன்னு யாரோ சொல்லியிருக்கா. ஆமா, அரைக்கம்பத்துல பறக்கிறது, எல்லாரும் ஒரு வாரம் கழிச்சு துக்கமா இருப்பான் அப்படின்னாரா. புண்ணிய நதிகள்லாம் நிறைய தீர்த்தம் எல்லாம் வரும், சுவாமிக்கு குடங்கடமா அபிஷேகம் நடக்கும். யாருக்குமே அது என்னன்னு புரியல. அவர் பேசுறதா வினோதமா இருக்கேன்னு. ஒரு சில பேர் ரொம்ப கைங்கரியம் பண்ணுவாள் மட்டும் சுவாமி ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு போறது. இத்தனை நாளா கைங்கரியம் பண்ணினதுனால கூட்டின்னு போறதுக்கு விருப்பம் வரலாமான்னு கேட்டாராம். அவர் எங்க மலை மேல தபஸ் பண்றதுக்கு போறாரு. அங்கன்னா நம்ம போய் என்ன பண்றதுன்னு அவள்லாம் வரலன்னு விட்டாளாம். அவளே என்கிட்ட சொன்னா அதெல்லாம். அதுக்கப்புறம் 6th ஜனவரி 1974 போது சுவாமிக்கு யாரோ ஸ்வெட்டர் பின்னி கொடுத்துருக்கான் காவி கலர்ல. அது கொஞ்சம் சைஸ் சரியில்லாம இருந்தது. அவளோட திருப்திக்காக சுவாமி போட்டுண்டார். போட்டுண்டு ஒரு பக்தரை கேட்டாராம், சட்டை சரியா இருக்கான்னு. நல்லா இல்ல சுவாமி, கழட்டி விடலாம் அப்படின்னா. சுவாமிக்கு அதான் விருப்பம். யாராவது சொல்லணும்னு காத்துட்டு இருந்தது. அடுத்த நாள் வெடிகார்த்தால பிரம்ம முகூர்த்தத்தை சட்டையை கழட்டி விட்டார். கண்ட ரூபமா போயிட்டார். அதனால ஞானானந்த பக்தாளுக்கு சுவாமியே நிருசிம்ம ரூபந்தான். அதனால இன்னைக்கு குருவாரத்தன்னைக்கு ஒரு பாதுகா பூஜையும் பண்ணி நிருசிம்ம அவதாரத்தை சொல்லும்படியான ஒரு பாக்கியத்தை சுவாமி நமக்கு கொடுத்தார். அதனால குருநாதருக்கும் சாதுக்களுக்கும் சாட்டாங்க நமஸ்காரங்களை சொல்லிட்டு எங்கெல்லாம் கோவிந்தபுரம் கட்டாயம் வாங்கோ, பாதுகா மண்டபத்தை வந்து தரிசனம் பண்ணுங்கோ. இங்கோ சென்னையில பஜனை பண்ணிட்டு இருந்த என்ன கூப்பிட்டு தாத்தா சாமிக்கு கோயில் கட்டுன்னு குருஜி தான் என்னை கோவிந்தபுரத்துக்கு அனுப்பிச்சார். அவரே தான் பூமி கொடுத்தார், அவரே தான் வழி காட்டினார், அவரே தான் சுவாமி பிரதிஷ்டம் போது கூட இருந்து எனக்கு எல்லாம் பண்ணி கொடுத்தார். அது மாதிரி ஒரு மகான்களோட கருணையால உண்டான ஒரு சன்னிதானம். இங்க நிறைய பெரியவாளுடைய ஸ்ரீ பாதங்கள் இருக்கு, நிறைய சத்காரியங்கள் நடக்கிறது.
எல்லாரும் வந்து அதில் கலந்துக்கும்படியா உங்களை கேட்டுக்கிறேன். ஒரு பௌர்ணமிக்கும் விசேஷ பஜனையும் சாயந்தரம் உபன்யாசமும் உண்டு. அதனால வரும்போது பௌர்ணமி போது வந்தேன்னா முழுக்க கலந்துக்கிறாப்புல வரலாம். இப்ப 2ஆம் தேதி 3ஆம் தேதி தற்செயலா அந்த பக்கம் வருவா சுவாமி ஆராதன உற்சவத்தை கலந்துக்கலாம். ஈரோடு ராஜாமணி பாகவதர் பஜனை 2ஆம் தேதி. 3ஆம் தேதி காத்தால எங்க அண்ணா விஜயகிருஷ்ண பாகவதரோட பஜனை, என்னோட பஜனை. அப்புறம்